യേശു കർത്താവിൻ്റെ മഹത്വമുള്ള നാമത്തിന് നന്ദി നിറഞ്ഞ ഹൃദയത്തോടുകൂടി സ്തോത്രം ചെയ്യുന്നു. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திற்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிமை செலுத்துகிறேன். കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാ കർത്തൃദാസന്മാർക്കും ദൈവജനത്തിനും വിശേഷാൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട കയറണം. എക്സിക്യൂട്ടീവ് സൂപ്രണ്ടിനും കമ്മിറ്റി അംഗങ്ങളെല്ലാവർക്കും കർത്താവിൻ്റെ മധുരമുള്ള നാമത്തിൽ സ്നേഹവന്ദനം. கடந்து வந்திருக்கின்ற எல்லா கணத்திற்குரிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கொயர் மெம்பர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டன்ட், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், பாஸ்டர்ஸ், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய மகிமையான இனிமையான நாமத்தில் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். 40 വർഷം കഴിഞ്ഞു സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് ഇവിടെ മാറിയത്. ഞാൻ പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ കേരളത്തിൽ 3 മേഖലകളാണ് ഉണ്ടായിരുന്നത്. മലബാർ മേഖല, തെക്കൻ മേഖല, മധ്യമേഖല. മധ്യമേഖല മലയാളം ഡിസ്ട്രിക്റ്റായി മാറി, മലബാർ മേഖല മലബാർ ഡിസ്ട്രിക്റ്റായി മാറി, തെക്കൻ മേഖല തെക്കൻ ഡിസ്ട്രിക്റ്റായി മാറി. நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த நாட்களிலே 3 பிரதேசங்கள் இருந்தது. மலபார், தெற்கு, மத்திய பிரதேசங்கள் 3 ஏரியாக்களாக இருந்தது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 3 ஏரியாக்களாக இருந்தது. அந்த மலபார் ஏரியா மலபார் டிஸ்ட்ரிக்டாக மலையாள டிஸ்ட்ரிக்ட் பிரதேசமாக மாறியது. மத்திய ஏரியா மலையாள டிஸ்ட்ரிக்டாக மாறியது. தெற்கு ஏரியா சதர்ன் டிஸ்ட்ரிக்டாக 40 வருடங்களுக்கு முன் ரூபாந்தரப்பட்டது. രണ്ടാം ഡിസ്ട്രിക്ട് കൺവെൻഷനാണിത് എന്ന് കേട്ടപ്പോൾ എനിക്ക് അത്ഭുതം തോന്നി. കഴിഞ്ഞ 40 വർഷം പിന്നെ എന്തുവാ നടന്നതെന്ന്. ஆனால் இது 2வது ஜெனரல் கன்வென்ஷன் என்று கேள்விப்பட்ட பொழுது நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஏனென்றால் கடந்த 38 ஆண்டுகள் வரை என்ன நடைபெற்றது என்று. ഞാൻ ആദ്യം ഇവിടെ പ്രസംഗിക്കാൻ വരുമ്പോൾ നിങ്ങളുടെ ഇപ്പോഴത്തെ ഡിസ്ട്രിക്ട് സൂപ്രണ്ട് അവർക്ക് 10 വയസ്സ് കാണും. நான் முதலாவது இந்த பிராந்தியங்களிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க வரும் பொழுது உங்களுடைய இப்போதைய சூப்பரண்டண்டாக இருக்கிற அன்பு போதகருக்கு அப்போது 10 வயது இருக்கும். കരുമാനൂർ ചർച്ചില് നെൽസൺ പാസ്റ്ററാണ് ശുശ്രൂഷിക്കുന്നത്. ഒരു കൊച്ചു കൊയർ, ഒരു 3-4 പേര് പ്രാക്ടീസ് ചെയ്യാണ്. അതിൻ്റെ ഇടയിൽ ഇദ്ദേഹം കയറി നിന്ന് അവരുടെ കൂടെ പാടാൻ ശ്രമിക്കുന്നു. പക്ഷെ ഈ 4-5 പേർക്ക് ഒട്ടും ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. അദ്ദേഹത്തെ അവിടുന്ന് അതേ മാറ്റിക്കൊടുക്കാനായിട്ട് ആ 4-5 പേര് എന്നോട് ആവശ്യപ്പെടുന്നു. கருமானூர் சபையில் போதகர் நெல்சன் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்நாட்களிலே சுமார் 3-4 பேர் உட்பட்ட ஒரு சிறு கொயர் அங்கு இருந்தது. அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் அவர்களுக்கு இடையில் சென்று பாடும்படி பிரயாசப்பட்டார். ஆனால் அவர்கள் இவரை மாற்றி கொடுப்பதற்காக என்னிடம் வேண்டுதல் செய்தார்கள். ഇന്ന് ഞാൻ ഈ സ്റ്റേജിൽ നിൽക്കുന്ന കൊയറിനെ കാണുമ്പോൾ ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യും. ஆனால் இன்று இந்த மேடையில் இருக்கிற இந்த கொயரை பார்க்கும் பொழுது நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். അന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത് പോലെ പ്രസംഗിക്കണമെന്ന് പറഞ്ഞ് എൻ്റെ കയ്യിൽ പിടിച്ചിട്ട് എന്നെ കൂടെ കൊണ്ടുപോകാൻ ആ ദൈവദാസൻ ചെറുപ്പത്തിൽ എന്നോട് ആവശ്യപ്പെട്ടു. அன்றைக்கு நான் பிரசங்கிப்பது போல அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரத்தை பிடித்து என்னை கொண்டு போவதற்காக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ലോകത്തൊക്കെ അറിയപ്പെടുന്ന എന്നെക്കാൾ വളരെ നന്നായി ദൈവവചനം ശുശ്രൂഷിക്കുന്ന ലീഡർഷിപ്പ് നൽകുന്ന ഒരു ദൈവദാസനായി ആ ദൈവദാസൻ വളർന്നത് കണ്ട് ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகின்ற என்னை விட அதிகமாய் தேவன் பயன்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமையான ஊழியத்தை செய்கிற லீடர்ஷிப்பை பெற்றிருக்கிற அன்பு போதகரை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். Praise the Lord. ജ്ഞാനമണി പാസ്റ്റർ കളിക്കവളയിലും പിന്നീട് പ്ലാന്തോപ്പിലും ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ അവിടെ പോയി പ്രസംഗിക്കാൻ എനിക്ക് അവസരം കിട്ടി. ஞானமணி பாஸ்டர் அவர்கள் களியக்காவிளையிலும் பிறகு பிளான்தோப்பிலும் ஊழியம் செய்யும் நாட்களில் அங்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். കെ ജോർജ് പാസ്റ്റർ മേൽപ്പുറത്ത് ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ അവിടെ പോയി ശുശ്രൂഷിക്കാനുള്ള ദൈവകൃപ എനിക്ക് ലഭിച്ചു. போதகர் கே ஜோஸ் அவர்கள் மேல்புறத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அங்கு சென்று தேவனுடைய வார்த்தை பேசும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். കെ വർക്കി அவர்கள்
മാർത്താണ്ഡത്തെ ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ അവിടെ ആയിരിക്കാൻ കർത്താവ് കൃപ ചെയ്തു. போதகர் பி கே வர்க்கி அவர்கள் மார்த்தாண்டத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அங்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2 ചെല്ലപ്പ പാസ്റ്റർമാരുണ്ട്, ഒരു ചെല്ലപ്പായും ഒരു ചെല്ലയ്യനും. അവർ രണ്ടുപേരും ശുശ്രൂഷിക്കുന്നിടത്ത് പ്രത്യേകിച്ച് ഊരമ്പിൽ ശുശ്രൂഷിച്ച ചെല്ലയ്യൻ പാസ്റ്റർ, அவரையொക്കെ ஓர்த்து என் தெய்வத்தை ஸ்துதிக்கிறேன். 2 செல்லப்பா பாஸ்டர்ஸ் மற்றும் ஒரு செல்லப்பா பாஸ்டர், ஒரு செல்லையன் பாஸ்டர்ஸ், அதிலும் அவர்களோடு இணைந்து ஊரம்பில் ஊழியம் செய்ததை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். എനിക്ക് ഒത്തിരി എടുത്തു പറഞ്ഞിട്ടുള്ള ആളാണ് പള്ളിയാടിയിൽ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരുന്ന ദേവദാസ്. അവിടെയും ശുശ്രൂഷിക്കാൻ അവസരം ലഭിച്ചു. எனக்கு அதிகமாக டிரான்ஸ்லேஷன் செய்து கொண்டிருந்த போதகர் ரெவரண்ட் தேவதாசன் அவர்கள் பள்ளியாடியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தார். പെട്ടെന്നാണ് ട്രിവാൻഡ്രത്ത് നിന്ന് സെൽവാനോസ് പാസ്റ്റർ നാഗർകോവിലേക്ക് മാറിയത്. ഇന്ന് അദ്ദേഹത്തിന്റെ മകൻ ഇവിടെ നിന്ന് ശുശ്രൂഷയിൽ ലീഡ് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷം തോന്നി. அந்நாட்களில் திருவனந்தபுரத்திலிருந்து ரெவரண்ட் எம் செல்வானோஸ் அவர்கள் நாகர்கோவிலுக்கு ஊழியத்திற்காக கடந்து சென்றார்கள். இந்த வேளையில் அவருடைய மகன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதனை நடத்தி பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ഇവിടെ 2 ആമോസുമാരുണ്ടായിരുന്നു. ഒന്ന് ആറ്റൂരും മറ്റൊന്ന് അയ്യപ്പൻകുടിയിലും. രണ്ടിടത്തും പല പ്രാവശ്യം ശുശ്രൂഷിക്കാൻ എനിക്ക് അവസരം ലഭിച്ചിട്ടുണ്ട്. இங்கே 2 ஆமோஸ் போதகர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஆற்றூரிலும் ஒருவர் ஐயப்பன் குடியிலும் ஊழியம் செய்தார்கள். அங்கே பலமுறை தேவனுடைய வார்த்தை பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ദേവികോട് രത്തിനം പാസ്റ്റർ ഇരിക്കുമ്പോൾ പല പ്രാവശ്യം അവിടെയും കൺവെൻഷനുകളിൽ പ്രസംഗിക്കാൻ അവസരം ലഭിച്ചു. போதகர் ரத்தினம் அவர்கள் தேவிகோட்டில் இருக்கும் பொழுது பலமுறை அங்கு கன்வென்ஷன் கூட்டங்களில் பேச ஆண்டவர் கிருபை செய்தார். എന്റെ സ്നേഹിതൻ ബ്രൈറ്റ് ഡേവിസ് അവர்கள் എന്നെ സ്വാഗതം ചെയ്തപ്പോൾ എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നി. என்னுடைய சிநேகிதர் ரெவரண்ட் கே பிரைட் டேவிஸ் அவர்கள் என்னை வரவேற்ற பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ഏരിയയിൽ മാത്രമല്ല, അന്ന് അറിയപ്പെടുന്ന എല്ലാ പെന്തക്കോസ്ത് സമൂഹങ്ങളിലും പ്രസംഗിക്കാൻ എനിക്ക് അവസരം ലഭിച്ചു. അത് കൊല്ലങ്കോട് ബെഞ്ചമിൻ സന്യാസി, അതുപോലെ കാഞ്ഞിരങ്കോട് സന്യാസി, ഇവരുടെയൊക്കെ വളരെ പ്രിയങ്കരനായ ഒരു പ്രസംഗിയായി ദൈവം ആ കുട്ടിക്കാലത്ത് തന്നെ മാറ്റിയതോർത്ത് എന്നെ ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. அசெம்பிளி சப்காடில் மாத்திரமல்ல, கொல்லங்கோடு தெய்வ சபை, பெஞ்சமினுடைய சபை, காஞ்சிரோடு கிருபாசனம் சாது சன்னியாசிகளுடைய சபை மற்றும் அநேக பெந்தைக்கோஸ்து இதர சபைகளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரனாய் அந்த நாட்களில் நான் இருந்ததை நினைவு கூறுகிறேன். ഇവിടെ ഒരാൾ ഇരിപ്പുണ്ട്. അദ്ദേഹത്തെ കണ്ടാൽ അപ്പനെ പറിച്ചു വെച്ചതുപോലെ ഇരിക്കും. എൻ്റെ പ്രിയങ്കരനായ സ്നേഹിതൻ മോസസ് പാസ്റ്റർ. இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பனாருடைய ஜெராக்ஸ் போன்று இருக்கிறது. என்னுடைய சிநேகிதராகிய பாஸ்டர் மோசஸ் அவருடைய மகன். അദ്ദേഹത്തിന്റെ മോളെ ഇദ്ദേഹം കൊണ്ടുപോയതിൽ എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷം. அவருடைய மகனை பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். വളരെ സന്തോഷം, மிகவும் சந்தோஷம். ഞാൻ പലർക്കും ഒരു അത്ഭുതമായിരിക്കുന്നു. நான் അനേകருக்கு ஒரு அற்புதமாக இருக்கிறேன். ബാല്യം മുതൽ അവൻ എന്നെ താങ്ങി. ബാല്യം മുതൽ അവരുടെ കരം എന്നെ താങ്ങിയത്. വാർദ്ധക്യവും നരയുമുള്ള കാലത്ത് അവൻ എന്നെ തള്ളിക്കളയാതെ പിന്നെയും തൃക്കരത്തിൽ സൂക്ഷിക്കുന്നു. മുതിർ വയതിലും അവർ എന്നെ തള്ളിവിടാமல் திருக்கரத்தினால் என்னை தாங்கி வருகிறார். ചില വർഷങ്ങൾക്ക് മുൻപ്, சில வருடங்களுக்கு முன்னே എന്റെ ലങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റ് ചെയ്യേണ്ടതായിട്ട് വന്നു. என்னுடைய லங்ஸ் மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. വെന്റിലേറ്ററിൽ എന്നെ കയറ്റി കഴിഞ്ഞ് സോഷ്യൽ മീഡിയയിൽ മുഴുവൻ പാസ്റ്റർ കോശി വൈദ്യൻ മരിച്ചു എന്ന വാർത്ത പുറത്തു വന്നു. வெண்டிலேட்டரில் ஆக்கப்பட்ட போது டாக்டர் கோஷி வைத்தியன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி சோசியல் மீடியாக்களிலே பரவியது. ലോകത്തിൽ ലങ് ട്രാൻസ്പ്ലാന്റിങ്ങിന് ഏറ്റവും പ്രശസ്തമായ ടെമ്പിൾ യൂണിവേഴ്സിറ്റി ഹോസ്പിറ്റലിൽ 7 അംഗങ്ങൾ അടങ്ങുന്ന ആ ട്രാൻസ്പ്ലാന്റ് യൂണിറ്റ് ഡോക്ടേഴ്സ് എന്നെ വളരെ ശുശ്രൂഷിച്ചിട്ട് ഇനി പ്രതീക്ഷയില്ലെന്ന് പറഞ്ഞ് ജപ്പാൻകാരനായ യോയിഡോയും ആന്ധ്രക്കാരനായ കൃഷ്ണമൂർത്തിയും ഫിലദൽഫിയക്കാരനായ ഫ്രാൻസിസ്കോ ഡോവയും എൻ്റെ മകനെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ഫ്യൂണറലിന് കാര്യങ്ങൾ ക്രമീകരിച്ചുകൊള്ളൂ, നോ ഹോപ്പ്.
உலகத்தில் பிரசித்தி பெற்றதான லெங்ஸ் மாட்டி வைக்கக்கூடிய மருத்துவமனையிலே 7 மருத்துவர்கள் இணைந்த குழு என்னுடைய லெங்ஸை மாற்றி வைப்பதற்கென்று சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட தருவாயில் ஜப்பானை சேர்ந்த மருத்துவர், கர்நாடகாவை சேர்ந்த மருத்துவர், பிலிப்பைன்ஸை சேர்ந்த மருத்துவர்களுடைய முயற்சி பலனளிக்காமல் போனபோது என்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், அடக்க ஆராதனை நடத்துவதற்கான ஆயத்தங்களை செய்து விடுங்கள் என்று. ലോകമെമ്പാടും ചിതറിപ്പാർക്കുന്ന മലയാളി പെന്തിക്കോസ് സമൂഹവും മറ്റു പെന്തിക്കോസുകാരും എനിക്ക് വേണ്ടി കണ്ണുനീരോടെ അന്ന് നിലവിളിച്ചു. ദൈവം നിലവിളി കേട്ടു. ദൈവം എന്നെ മരണത്തിൽ നിന്ന് പുറത്തു കൊണ്ടുവന്നു. உலகம் முழுவதிலும் சிதறி பார்க்கிற மலையாள பெந்தைக்கோஸ்தே மக்கள் மற்றும் இதர பெந்தைக்கோஸ்தே சபைகள் தேவ ஜனங்கள் அனைவரும் எனக்காக தேவ சமூகத்தில் முறையிட்டு ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். എന്നെ വെന്റിലേറ്ററിലേക്ക് മാറ്റുന്നതിന് മുൻപ് അപ്പോൾ ഞാൻ 65 ലിറ്റർ ഓക്സിജൻ ഇങ്ങനെ വലിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആ സന്ദർഭത്തിൽ ചെകുത്താൻ എൻ്റെ തോളെ കയറി ഇരുന്നുകൊണ്ട് ചെവി കടിച്ചു പറിച്ചുകൊണ്ട് എന്നോട് പറഞ്ഞു, നിന്റെ പ്രസംഗം എവിടെ പോയി തീർന്നടാ? നീ പറഞ്ഞില്ലേ നിന്റെ ആയുസ്സിൽ നിന്റെ കർത്താവ് ഇനി വരുമെന്ന്. വരാൻ പോകുന്നില്ലടാ, നീ ഒട്ട് കാണാനും പോകുന്നില്ല. வெண்டிலேட்டரில் அனுமதிக்கப்பட்டு சுமார் 65 லிட்டர் ஆக்சிஜன் உட்கொண்டு அவ்விதமாக ஆயிருக்கிற சூழ்நிலையிலே சாத்தானுடைய தோளில் இருந்து சொன்னான், நீ பிரசங்கிக்கும் போது தானே உன்னுடைய தலைமுறையில் இயேசு வருவார் என்று சொன்னாயே, என்ன ஆயிற்று, முடிந்தது என்று சொல்லி என்னை பார்த்து சொன்னான். നീ 57 വർഷത്തിന് മുമ്പ് പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങിയതല്ലേ? നിന്റെ ജീവിതകാലത്ത് കർത്താവ് മടങ്ങി വരുമെന്ന്. 57 வருடங்களுக்கு முன்பு நீ பிரசங்கிக்க ஆரம்பித்தாயே, உன்னுடைய தலைமுறையில் இயேசு வருவார் என்று சொல்லி பிரசங்கிக்கும்படி. എവിടെ വന്നേ? எங்கே இயேசு வந்தார்? ഇനി നീ പ്രസംഗിക്കില്ല, இனி நீ பிரசங்கிக்க மாட்டாய், இதோட நீ தட்டிപ്പോയി, இதோட உன் வாழ்க்கை முடிந்தது. ഞാൻ என்ன പറഞ്ഞെന്നറിയാമോ? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ഉള്ള കരുത്ത് മുഴുവൻ എടുത്തിട്ട് ഞാൻ പറഞ്ഞു, you dirty devil, get behind me. You are not going to determine my destiny. It is already determined by the Lord who crushed your head. என்னுடைய முழு ஆரோக்கியத்தையும் எடுத்து சொன்னேன், சாத்தானே, இயேசு சிலுவையில் உன்னை ஜெயித்தார், அந்த இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை ஜெயிப்பேன். ചെകുത്താനല്ല നമ്മുടെ ഡെസ്റ്റിനി നിർണയിക്കുന്നത്. അവന്റെ തല ചതച്ച് ചമ്മന്തിയാക്കി അവനെ കാൽവറിയുടെ കൊലക്കളത്തിൽ ആയുധവർഗം വയ്പ്പിച്ച് അവന്റെ സകല അധികാരവും തകർത്തിട്ട് അവന്റെ മേൽ ജയോത്സവം കൊണ്ടാടി മരണത്തെ തന്റെ മരണത്താൽ ജയിച്ച് അതേ ഉയർത്തെഴുന്നേറ്റ ക്രിസ്തു, അവനാണ് നമ്മുടെ ഡെസ്റ്റിനി നിർണയിക്കുന്നത്. சாத்தான் அல்ல நம்முடைய ஆயுளை நிர்ணயிப்பது. சத்துருவின் தலையை சிலுவையில் நசுக்கி சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் வெற்றி சிறந்து ஜெயமெடுத்த தெய்வம் இயேசுவே நம்முடைய ஆயுளை நிர்ணயிக்கிறவர். പേയാട് ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുമ്പോൾ ഒരു കൊച്ചു പെണ്ണായിരുന്നു, കല്ലുവിളയിലെ പാസ്റ്റർ സാംകുട്ടിയുടെ ഭാര്യ. நான் அந்த நாட்களை பிரசங்கிக்க போகும் பொழுது பாஸ்டர் சாம்குட்டியுடைய மனைவி ஒரு சிறு பேயாடு பிரசங்கிக்க போகும் பொழுது சாம்குட்டியுடைய மனைவி ஒரு சிறு பெண்ணாக இருந்தார். അവരുടെ വീടുകളൊക്കെ എനിക്ക് സ്വന്തം വീട് പോലെയാണ്. அவருடைய வீடெல்லாம் என்னுடைய சொந்த வீடை போன்று இருந்தது. ഈ കല്ലുവിളയിലും വന്ന് ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. இந்த கல்லுவிளையிலும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പാസ്റ്റർ എന്നോട് പറഞ്ഞു, ആരംഭ ദിവസം രക്ഷയ്ക്ക് പ്രാധാന്യം കൊടുത്തുകൊണ്ട് രക്ഷയുടെ സന്ദേശം. പക്ഷെ ഇന്ന് മഴയുടെ കോളും ഒക്കെ കണ്ടുകൊണ്ടായിരിക്കും ഇത്രയും പേരെ വന്നുള്ളൂ. போதகரிடம் கூறினார்கள், முதல் நாள் ரட்சிப்பை குறித்ததான செய்தியை கொடுத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு மழையினுடைய காலநிலை விதம் இருந்ததினாலே தான் நினைக்கிறேன் சற்று ஜனம் குறைவாக இருக்கிறார்கள். ചെറുവാരക്കോണത്തെ പല ആനുവൽ കൺവെൻഷനും പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. അന്ന് ഇതിൻ്റെ 10 ഇരട്ടി ആളുകൾ അതേ ഗ്രൗണ്ടിലുണ്ടായിരുന്നു. കൊയർ ഇതിനേക്കാൾ ഏതാണ്ട് ഇതുപോലെ ഇതിനേക്കാൾ കുറച്ചുകൂടെ മെച്ചമായിരുന്നു എനിക്ക് തോന്നി. അങ്ങനെ കൊയറും ഉണ്ടായിരുന്നു. நான் செருவாரகுளத்தினுடைய பல வருடாந்திர கன்வென்ஷன்கள் பேசியிருக்கிறேன். அங்கே இதைவிட 10 மடங்கு ஜனம் அதிகம் இருந்தார்கள். கொயரும் இதைவிட சிறப்பாக இருந்தது என்று கருதுகிறேன். அதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். ഇന്ന് രാത്രി അതുകൊണ്ട്
ഞാൻ പുറത്തുള്ളവരോട് പ്രസംഗിക്കാതെ അകത്തുള്ളവരോട് ചില വാക്കുകൾ പറഞ്ഞ് പ്രസംഗിക്കാനാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. ஆகையினால் இந்த இரவு நான் வெளியிலே இருக்கிறவர்களோடு அல்ல, உள்ளே இருக்கிறவர்களோடு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். எபேசியர் ലേഖനം 3-ാം അധ്യായം 20-21 വാക്യങ്ങൾ. எபேசியர் நிருபம் 3-ാം அதிகாரம் 20-21 വചനങ്ങൾ. എന്നാൽ നാം ചോദിക്കുന്നതിലും നനയ്ക്കുന്നതിലും അത്യന്തം പരമായി ചെയ്യുവാൻ നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയാൽ കഴിയുന്നവന് സഭയിലും ക്രിസ്തുയേശുവിലും എന്നേക്കും തലമുറ തലമുറയായി മഹത്വം ഉണ്ടാകുമാറാകട്ടെ. നാം വേണ്ടിക്കൊള്ളുവதற்கு മലയാളം தெரியுமா? മലയാളം தெரியுமா? അപ്പൊ ഞാൻ ഈ വായിച്ചു കേൾപ്പിച്ച വാക്യം എങ്ങനെ നിർത്തിയേ? അന്നേരം എന്താ ചെയ്യേണ്ടേ? അവിടെ എന്തായിരുന്നു വരണ്ടേ? അത് പറഞ്ഞില്ല നിങ്ങള്, അത് നിങ്ങൾ പറഞ്ഞില്ല. ഈ മൈക്കുറ്റിയുടെ കണക്ക് ഒരെണ്ണയോടെ ഇരിക്കരുത്. പുരിഞ്ഞില്ല. നാം ചോദിക്കുന്നതിലും നനയ്ക്കുന്നതിലും അത്യന്തപരമായി ചെയ്യുവാൻ നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയാൽ കഴിയും. ലാസ്റ്റ് പറഞ്ഞു പാസ്റ്റർ തിരിച്ചു പോകുമ്പം ഇതുവഴി നേരെ തന്നെ പോയാൽ മതി, ഒരു കുഴപ്പവും വരില്ല. அப்பொழுது ஊர் முழுவதும் சுற்றி வருகிற பிரயாணம் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டேன். கேட்டதை நாம் பார்க்கவில்லை. நம்முடைய ஆக்கிரகங்களை தெய்வத்தோடு പറയുന്നേ, நம்முடைய வாஞ்சைகளை நாம் கர்த்தரோடு சொல்லுகிறோம். ഈ പ്രാർത്ഥനയിൽ അങ്ങനെയല്ല. ஆனா இந்த ஜெபத்தில் அப்படி இல்லை. ദൈവത്തിന് നമ്മളെ കുറിച്ച് കുറെ സ്വപ്നങ്ങളുണ്ട്. தேவனுக்கு நம்மை குறித்து சில எதிர்பார்ப்புகள் உண்டு. ദൈവത്തിന് നമ്മെ കുറിച്ച് ചില ആഗ്രഹങ്ങളുണ്ട്. தேவனுக்கு நம்மை குறித்து சில விருப்பங்கள் இருக்கிறது. അല്ല, ദൈവത്തിന് നമ്മെ കുറിച്ച് കുറേയേറെ പ്ലാനുകളുണ്ട്. தேவனுக்கு நம்மை குறித்து अनेक திட்டங்கள் இருக்கிறது. അത് നിറവേറണം, அது நிறைவேற வேண்டும், അത് നിറവേറണം, அது நிறைவேற வேண்டும். എന്താ കർത്താവ് പ്രാർത്ഥന പഠിപ്പിച്ചപ്പോൾ എന്താ പറഞ്ഞത്? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பொழுது என்ன சொன்னார்? നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ഈ മോഡലിൽ പ്രാർത്ഥിക്കണം, இந்த மாடலில் ஜெபிக்க வேண்டும். ഇത് പ്രാർത്ഥിക്കണമെന്ന് കർത്താവ് പറഞ്ഞില്ല. இதை ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. Pray in this manner. இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். This matter എന്നല്ല, manner. ഇത് പ്രാർത്ഥിക്കാനല്ല, ഈ വിധത്തിൽ പ്രാർത്ഥിക്കാൻ. இதை ஜெபிப்பதற்காக அல்ல, இந்த விதத்தில் ஜெபிப்பதற்காக. ആ പ്രാർത്ഥന അറിയാവുന്ന എത്ര പേരുണ്ട്? அந்த ஜெபத்தை தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? പെന്തിക്കോസ്തുകാരല്ലേ? நாம பெந்தேகோஸ்துக்காரங்க இல்லையா? CSIയും കത്തോലിക്കയും ഒക്കെ വിട്ടേച്ച് പോന്നവരാ. അതുകൊണ്ട് ഇത് നമ്മൾ പറയത്തില്ല. நாம CSIயும் கத்தோலிக்க எல்லாம் விட்டு வந்ததுனால நாம இதை சொல்ல மாட்டோம். കർത്താവ് പഠിപ്പിച്ച പ്രാർത്ഥന കാണാതെ അറിയാൻ വയ്യാത്ത ഒരെണ്ണം ഈ കൊയറിനകത്തുണ്ട്. ഇന്ന് രാത്രി അത്താഴം കഴിക്കും മുൻപേ കാണാതെ പഠിച്ചിരിക്കണം. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் தெரியாதவர்கள் யாராகிலும் இந்த கொயரில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த இரவு உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக இதை மனப்பாடம் செய்து நீங்கள் புசிக்க வேண்டும். എന്താണ് ആ പ്രാർത്ഥന? என்னதான் அந்த ஜெபம்? എങ്ങനെയാ പ്രാർത്ഥന തുടങ്ങേണ്ടത്? எப்படி ஜெபிக்க தொடங்க வேண்டும்? Father which art in heaven, hallowed be thy name. Thy will be done on earth as it is in heaven. Let thy kingdom come. பரமண்டலத்தில் இருக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. നമ്മൾ ആരോടാ പ്രാർത്ഥിക്കുന്നേ? நாம் யாரோடு ஜெபிக்கிறோம்? നമ്മൾ പിച്ചതണ്ടാൻ വരികയല്ല ദൈവസന്നിധിയിൽ. நாம தேவனுடைய பாதத்திலே பிச்சை எடுப்பதற்காக வரவில்லை. ஐயா பசியா இருக்குது ஐயா, ஐயா பசியா இருக்கிறது ஐயா, പിച്ചതണ്ടാമല്ല, பிச்சை கேட்பதற்காக வந்தவர்கள் அல்ல. സ്വർഗ്ഗസ്ഥ പിതാവിന്റെ അടുക്കൽ വന്നിരിക്കുക. நாம் பரலோக தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് കൂടാതെ, ஒரு അപ്പോയിന്റ്മെന്റും ഇല്ലാമ, ഒരുത്തന്റെ നടുക്കട്ടെ പിടിക്കാതെ, ഒരുത്തന്റെ അരക്കട്ടെ പിടിക്കാതെ, ഒരു മധ്യസ്ഥനുമില്ലാതെ ഏത് സമയത്തും നിന്റെ ദൈവത്തിന്റെ സിംഹാസന മുറിക്കകത്തേക്ക് കയറി ചെന്നിട്ട് ഡാഡി എന്ന് വിളിക്കാൻ ഉള്ള അവകാശമാണ് എന്റെ അവകാശം. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல், யாருடைய அறையிலும் பிடிக்காமல், நாம் எப்போதும் எல்லா சமயங்களிலும் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ഈ പ്രാർത്ഥന ശ്രദ്ധിക്കൂ. இந்த ஜெபத்தை கவனியுங்கள். 4 പ്രാർത്ഥനകൾ, 4 ஜெபங்கள். ഒന്നാമത്തെ പ്രാർത്ഥന എഫേസ്യ ലേഖനം 1-ാം അധ്യായം 17 മുതൽ 21 വരെ വാക്യങ്ങളാണ്. முதலாவது ஜெபம் எபேசியர் நிருபம் 1-ாம் அதிகாரம் 17 முதல் 21 வரையிலான வசனங்கள். ദൈവത്തിന് നമ്മെ കുറിച്ചുള്ള ആഗ്രഹം, தேவனுக்கு நம்மை குறித்துள்ள எதிர்பார்ப்பு, നാം நிச்சயமாயும் അറിഞ്ഞിരിക്കേണ്ട ചില കാര്യങ്ങളുണ്ട്. நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியதான சில காரியங்கள் இருக்கிறது. അത് നിങ്ങൾ അറിയണം. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ഏത് മാതാപിതാക്കളുടെയും
വലിയ ഒരു ചിന്ത. പ്രത്യേകിച്ച് ന്യൂ കപ്പിൾസ് ഒരു വീട് വെക്കാൻ തീരുമാനിക്കുമ്പോൾ, ഒരു വീട് വാങ്ങിക്കാൻ നോക്കുമ്പോൾ അവിടെ ഫസ്റ്റ് കൺസേൺ എന്താണെന്നറിയോ? எல்லா பெற்றோருடைய முக்கியமான எதிர்பார்ப்பு, விசேஷமாக புதுமண தம்பதிகள் ஒரு வீட்டை வாங்க விரும்புகிறார்கள் என்றால் அவருடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவென்று தெரியுமா? What is the school district? എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ ഏത് സ്കൂളിൽ ഏത് കോളേജിൽ അയക്കാം, என்னுடைய பிள்ளைகளை எந்த கல்லூரியிலே எந்த ஸ்கூலிலே அனுப்ப முடியும். അതാണ് ഒന്നാമത്തെ കൺസേൺ. அதான் முதலாவது எதிர்பார்ப்பு. രണ്ടാമത് അവർ ചിന്തിക്കൂ ഏത് ചർച്ചിൽ പോകാൻ പറ്റുമെന്ന്. இரண்டாவது யோசிக்கிற காரியம் எந்த சபைக்கு போகலாம் என்று. അത് കഴിഞ്ഞുള്ള ബാക്കി കാര്യങ്ങളെല്ലാം. அது தாண்டி தான் மீதமான எல்லா காரியங்களும். സ്കൂൾ ഡിസ്ട്രിക്ട് ഏതാണ്? முதலாவது ஸ்கூலை பற்றிய யோசனை, രണ്ടാമത് ചർച്ച് എവിടെയാ, இரண்டாவது சபையை குறித்த யோசனை. രണ്ടാമതാകാൻ കാരണമുണ്ട്. அது இரண்டாவது வர காரணம் இருக்கிறது. ആഴ്ചയിൽ ഒരിക്കൽ പോയാൽ മതി, சபைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதும். എന്നാൽ സ്കൂളിൽ പിള്ളേർക്ക് 5 ദിവസവും പോകണം. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு 5 நாட்கள் போக வேண்டும். അതുകൊണ്ടാണ് ഫസ്റ്റ് കൺസേൺ അതിന് കൊടുക്കുന്നത്. ஆகையினால தான் முதலாவது ஸ்கூலை தேடுகிறார்கள். വേണമെങ്കിൽ ട്രിവാൻഡ്രത്തുനിന്ന് പാറശാല സഭായോഗത്തിന് വരാൻ പലർക്കും ഒരു മടിയില്ല. അതിന് 3 വട്ടം വേണേലും വരാൻ തയ്യാറാ. திருவனந்தபுரத்திலிருந்து பாரசாலைக்கு ஆராதனை வருவதற்கு யாருக்கு எந்த மடியும் இல்லை. வேண்டுமானால் 3 வேளை வரலாம். ഒരു ദിവസം അവിടെ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് തിരിച്ച് ട്രിവാൻഡ്രത്തിന് പോകണം. ട്രിവാൻഡ്രത്ത് റെയിൽവേ സ്റ്റേഷന് തൊട്ടടുത്തുള്ള ആള് പറയാ, ഞാൻ അവിടെ താമസിക്കുന്നത്, അങ്ങോട്ട് വിട്ടേക്കാവുന്ന. ஒரு முறை ஜெருவாரகுளத்திலே நான் பிரசங்கித்த பிற்பாடு எனக்கு திருவனந்தபுரம் போக வேண்டும். அப்பொழுது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் உள்ள விசுவாசி சொன்னார்கள், நான் போகிறேன், நான் கொண்டு விடலாம் என்று. What we must do, what we must know. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்த எதிர்பார்ப்பு നാം എന്തറിയണം, நாம் என்ன അറിந்து കൊள்ள வேண்டும். നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ മഹത്വമുള്ള പിതാവായ ദൈവം തന്നെക്കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനത്തിൽ ജ്ഞാനത്തിന്റെയും വെളിപ്പാടിന്റെയും ആത്മാവിനെ നമുക്ക് തന്നിട്ട് നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ ദൃഷ്ടി പ്രകാശിപ്പിച്ചിട്ട് അവന്റെ വിളിയാലുള്ള ആശ ഇന്നതെന്നും വിശുദ്ധന്മാരിൽ അവന്റെ അവകാശത്തിന്റെ മഹിമാധനം ഇന്നതെന്നും വിശ്വസിക്കുന്ന നമുക്ക് വേണ്ടി ബലത്തോടെ വ്യാപരിക്കുന്ന അവന്റെ ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം ഇന്നതെന്നും നിങ്ങൾ അറിയേണ്ടതിന് പ്രാർത്ഥിക്കുന്നു. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்ணுகளை கொடுக்க வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். PhD எடுத்ததுകൊണ്ട് இது அறியത്തില്ല. PhD எடுத்ததனால இதை கண்டுகொள்ள முடியாது. ഒത്തിരി പാസ്റ്റർമാരുണ്ട് PhD എടുത്തത്. अनेक போதகர்கள் இருக்கிறார்கள் PhD பெற்றவர்கள். പെർമനന്റ്ലി ഹെഡ് ഡാമേജ്ഡ് എന്ന് വിശ്വാസികൾ പറയുന്നവര്, விசுவாசிகள் அதை சொல்கிறார்கள், பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ்டு என்று சொல்லி. ഈ ജ്ഞാനമല്ല, ഇവിടുത്തെ ജ്ഞാനമല്ല, ഇങ്ങുള്ള ജ്ഞാനമല്ല, ഉയരത്തിൽ നിന്നുള്ള ജ്ഞാനം, ഉന്നതത്തിലുള്ള ജ്ഞാനം. അതെങ്ങനെ കിട്ടും? അത് എപ്പടി കിടക്കും? നമ്മുടെ കർത്താവിന്റെ മഹത്വമുള്ള പിതാവായവൻ തന്നെക്കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനത്തിൽ ജ്ഞാനത്തിന്റെയും வெளிப்பாடின்றையும் ஆத்மாவினை நமக்கு தரணும். கர்த்தருடைய மகிமையின் தேவனானவர் அவருடைய வல்லமையா அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். നമുക്ക് ദൈവത്തെ കുറിച്ച് എന്തോ അറിയാം? நமக்கு தேவனை பற்றி என்ன தெரியும்? ഞങ്ങൾ പാസ്റ്റർമാരൊക്കെ ആണെന്ന് പറയും, he is omnipotent, omnipresent, omniscient, eternal, holy God. நாங்கள் போதகர்கள் என்ன சொல்லுவோம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், மகிமையானவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரை போல வேறொருவர் இல்லை என்று அவரை உயர்த்துவோம். തിയോളജിക്ക് അതൊക്കെ ശരിയാ, தியாலஜியில் இறையில் அதெல்லாம் சரிதான். പക്ഷെ നമുക്ക് അതല്ല അറിയണ്ടേ. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, നമ്മുടെ മഹത്വമുള്ള അപ്പനാണ് അവൻ എന്നറിയണം. நம்முடைய மகிமையுள்ள பிதா அவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். അപ്പച്ചനാണവൻ, அவர் மகிமையின் பிதாவானவர், അവൻ നമ്മുടെ ഡാഡിയാണെന്ന്. அவர் நம்முடைய தகப்பன். ഡാഡിയുടെ അടുക്ക് വരാവുന്നേ, தகப்பனுக்கு அருகில் வர வேண்டும். ഞാൻ ഈ കളിക്കുള്ള പ്രസംഗിക്കാൻ വരുമ്പം
അതിനടുത്ത് കോയിവിള എന്നും പറഞ്ഞൊരു സ്ഥലമുണ്ട്. ഞാൻ കളിയക്കാവളയിൽ പ്രസംഗിക്ക് വരുമ്പോൾ அதற்கு அருகாமையில் கோழிவிள்ளை என்ற ஒரு இடம் இருக்கிறது. അവിടെ 2-3 സഹോദരിമാര്, സാബു സിസ്റ്ററും വേറെ 2-3 സഹോദരിമാര് വിവാഹമൊന്നും വേണ്ടാന്ന് വെച്ചിട്ട് കർത്തൃവേല ചെയ്യുന്നവരായിട്ട് ജോൺ സാറിന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. அங்கே 2-3 சகோதரிமார்கள் திருமணம் என்று வேண்டாம் என்று சொல்லி ஜோன் சாரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். കല്യാണമൊക്കെ അങ്ങോട്ട് കഴിഞ്ഞ സമയത്ത് ഞാൻ എൻ്റെ ഭാര്യയെ കൊണ്ട് വലിയ ഗമേ വന്നു. நான் என்னுடைய திருமணமான நாட்களில் என்னுடைய மனைவியோடு ரொம்ப சந்தோஷமா கமையாங்க வந்தேன். എൻ്റെ ഭാര്യയ്ക്ക് ഈ സാബു സിസ്റ്ററിൻ്റെയും വേറെ 2 സിസ്റ്റർമാരുടെ പേര് ഇപ്പം ഞാൻ ഓർക്കുന്നില്ല, അവരുടെയും പ്രാർത്ഥന കൊണ്ട് അത്ഭുതമായി. അവൾ എന്നോട് പറയാ, ഡാഡി കണ്ടോ, ഡാഡിയുടെ മുമ്പിൽ ചെന്ന് നിന്ന് പപ്പായെ മുമ്പിൽ കണ്ടുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുന്ന പോലെ പ്രാർത്ഥിക്കുന്നു. என்னுடைய மனைவி அவர்களை பார்த்த பொழுது அந்த சாமு சிஸ்டர் இன்னும் அந்த சகோதரியுடைய ஜெபத்தை பார்த்தபோது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், பார்த்தீங்களா அவர்கள் தகப்பனுக்கு அருகில் நின்று பேசுவதை போல பார்த்து பேசுகிறார்கள். ஐயா தகப்பனே, ஆண்டவரே, ஐயா தகப்பனே, ஆண்டவரே. ആ പ്രാർത്ഥന കാണുമ്പം ദൈവം അവരുടെ മുമ്പിൽ നിൽക്കുന്നത് നമുക്ക് തോന്നും. அந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு முன்னே நிற்பதை போன்று நாம் உணர்கிறோம். കൊല്ലങ്കോട് ബെഞ്ചമിൻ സന്യാസിയുടെ ചർച്ചിലും ഉണ്ടായിരുന്ന അത്തരം 3 സഹോദരിമാര്, கொல்லங்கோடு பெஞ்சமின் சன்னியாசியுடைய சபையிலும் அவ்விதமான 3 சகோதரர்கள் இருந்தார்கள். എന്റെ ഭാര്യയും കൊണ്ട് അവിടെയും പോയി, என்னுடைய மனைவியை கொண்டு அங்கேயும் சென்றேன். അതുപോലെ തന്നെ അവള് പറഞ്ഞു, அதே போலதான் அவர்கள் சொன்னார்கள், തൗപ്പരേ ആണ്ടവരേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം മുമ്പിൽ നിൽക്കുക. ஐயா தகப்பனே, ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் முன் நிற்கிறதை போன்ற ஒரு உணர்வு. അതുവരെ എന്റെ ഭാര്യ ഉഷ കണ്ടിട്ടുള്ളത് CIQ നേതാക്കന്മാര് പറയുന്ന പോലെ, തന്നില്ലേ നിന്നെ വിടുകയില്ല, കൊണ്ടല്ലാതെ പോകൂല, അനുഗ്രഹിച്ചല്ലാതെ നിന്നെ വിടുകയില്ല. அதுவரை என்னுடைய மனைவியாக உஷா கண்டிருக்கிறது CITU நேதாக்களை போல, தந்தில்லைங்க அவன் தராவிட்டால் விடமாட்டேன், தந்தை ஆக வேண்டும், அப்படிப்பட்ட வார்த்தைகள். அவன் தரவில்லை என்றால் விடவே மாட்டேன். കൈ കൊണ്ട് കൊടുത്തേക്കുന്ന പോലല്ലേ, ஏதோ கரத்துல கொண்டு கொடுத்திருக்கிறது போல. മുടിയമ്പത്തനും ചോദിച്ചാ എങ്ങനെയാ, கெட்டகுமாரன் கேட்டது அப்படித்தான், எனக்குள்ளது இங்க தர வேண்டும், என்னுடைய அவகாசம் தர வேண்டும். ചിലപ്പോ ചോദിക്കുന്ന പോലെ തരും, சிலப்ப கேட்கறது போல தருவார். അതും കൊണ്ടുപോയി നീ മുടിയും, அதை கொண்டு போல நீங்க முடிஞ்சு போவீங்க. നമ്മുടെ പിതാവായ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലേക്ക് നാം വരുന്നേ, അവന്റെ ജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവിനെ നമുക്ക് തരണം, അവന്റെ വിവേകത്തിന്റെ ആത്മാവിനെ നമുക്ക് തരണം. തന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ ദൃഷ്ടി പ്രകാശിക്കപ്പെടും. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஞானத்தின் ஆவியையும் விவேகத்தின் ஆவியை நமக்கு தர வேண்டும். தந்தால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். നമ്മുടെ കണ്ണിന് എല്ലാവർക്കും സോക്കേടുണ്ട്, நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஒரு நோய் இருக்கிறது. അവിടെ മുൻനിരയിലിരിക്കുന്ന ലീഡേഴ്സിനെ നോക്കിയേ, முன்பந்தில முன்ன இருக்கிற தலைவர்களை பாருங்க. നിങ്ങളുടെ സൂപ്രണ്ട് ഉൾപ്പെടെ എല്ലാവർക്കും ഉണ്ട്, உங்களுடைய பிரதேச தலைவர் உൾപ്പെടെ எல்லாருக்கும் உண்டு, എനിക്കും ഉണ്ട്, எனக்கும் உண்டு. പ്രായമാകും തോറും ഈ സൈറ്റ് വ്യത്യാസവും, வயதாக ஆக வயதினால இந்த பார்வைக்கு வித்தியாசம் வருகிறது. ഞാൻ കണ്ണുവൈദ്യനാ, குறிப்பாக நான் கண் டாக்டர். ഒപ്താൽമിക് ട്രീറ്റ്മെന്റിൽ ഒരു കാലത്ത് കേരളത്തിൽ നമ്പർ 1 ആയിരുന്നു എന്റെ കുടുംബം. கண் மருத்துவத்திலே ஒரு நாட்களிலே என்னுடைய குடும்பம் கேரளத்தில் மிக முக்கியமான நம்பர் 1 குடும்பமாக இருந்தது. അനിഴം തിരുനാൾ മഹാരാജാവ് തന്റെ മാതാവിനെ ശുശ്രൂഷിക്കാൻ വിളിച്ചു വരുത്തിയിട്ട് കൊടുത്ത പേരാണ് തേവലക്കര വൈദ്യന്മാര്. அந்த ராஜா என்னுடைய குடும்பத்தை கண் சிகிச்சைக்காக அழைத்து உபயோகித்த பிற்பாடு அவர்கள் கொடுத்த பேர் தான் தேவலக்கரை குடும்பம், வைத்திய குடும்பம், கோஷி வைத்தியன். കണ്ണിന് 2 സോക്കേടാ പ്രധാനമായിട്ടും. கண்ணுக்கு 2 நோய்கள் முக்கியமாக, ഒന്ന് ലോങ് സൈറ്റാ, ஒன்று தூர பார்வை, 2 ഷോർട്ട് സൈറ്റാ, 2 கிட்ட பார்வை. ലോങ് സൈറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് പുനലൂർ നടക്കുന്ന എല്ലാം കാണും. தூர பார்வை என்றால் இங்கிருந்து விட்டு புனலூர்ல நடப்பதை பார்க்க முடியும். ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് അങ്ങ് കോയമ്പത്തൂർ അയ്യായുടെ കാര്യം മുഴുവൻ കാണും. இங்க இருந்துட்டு கோயம்புத்தூர் ஐயாவுடைய காரியம் எல்லாம் தெரியும். ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് പാസ്റ്റർ കച്ചവടം നടത്താൻ പോകുന്നതും കാണും. இங்க இருந்துட்டு ஊழியக்காரர் பிசினஸ் பண்ண போவதும் தெரியும். ദൂരെയുള്ള എല്ലാം കാണും, தூர உள்ள எல்லாம் தெரியும், അടുത്തുള്ള ഒന്നും കാണുകയില്ല, பக்கத்துல இருக்கிற ஒன்றும் தெரியாது. എന്ന് പറഞ്ഞാൽ കണ്ണിലെ കോല് കാണുകയില്ല, അച്ചായന്റെ കരട് കാണും. கண்ணில் இருக்கிறது தெரியாது, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற மற்றவருடைய எல்லா
കുഴപ്പവും കാണും, എന്നാൽ നമ്മുടെ കുഴപ്പം മാത്രം കാണുകയില്ല. நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரம் தெரியாது, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பு தெரியும். വേറൊരു സോക്കേടുണ്ട്, അത് ഷോർട്ട് സൈറ്റാ. இன்னொரு நோய் உண்டு, அது கிட்ட பார்வை. ഇവിടെ ഉള്ളതേ കാണൂ, இங்க உள்ளது மட்டும்தான் காணும். ഞാൻ ഇല്ലായിരുന്നെങ്കിൽ കൺവെൻഷൻ നടക്കുന്ന കാണായിരുന്നു. நான் இல்லைன்னா கன்வென்ஷன் நடக்குமான்னு தெரியுமா இருந்து. ഞാൻ ഇല്ലായിരുന്നെങ്കിൽ പാസ്റ്റർ എന്നെ കെട്ടിയേനെ. நான் இல்லாம இருந்திருந்தா பாஸ்டர் என்னைக்கே போயிருப்பாரு. ഞാൻ ഇല്ലായിരുന്നേ സൺഡേ സ്കൂളും. நான் இல்லைன்னா சண்டே ஸ்கூலு. ഞാൻ മാത്രം, நான் மட்டும். എല്ലാം എന്റെ തലയില, எல்லாம் என்னுடைய தலையில, എല്ലാം എന്റെ തലയെ കൂടെ ഓടുന്നേ. எல்லாம் என்னுடைய தலையில கொண்டு வைக்கிறாங்க. നിനക്ക് മാത്രം ഇവിടെ ഒരു ചുക്കും ഇല്ല. உனக்கு மட்டும் ஒரு சுக்கும் கிடையாது. നിനക്ക് മാത്രം ഇവിടെ ഒരു ചുക്കും ഇല്ലെന്നേ. உனக்கு மட்டும் இங்க ஒரு சுக்கும் கிடையாது. ലോങ് സൈറ്റ് കേടാണ്, ഷോർട്ട് സൈറ്റ് കേടാണ്. தூர பார்வையும் கெடுதிதான், கிட்ட பார்வை கெடுதிதான். ഒരിക്കൽ ജന്മനാ കുരുടനായ ഒരുത്തനെ കർത്താവ് കണ്ടു. ஒரு முறை பிறவியிலே குருடனாகிய ஒருவனை இயேசு கண்டார். ജസ്റ്റ് ഒന്ന് ടച്ച് ചെയ്തു, அவரை இயேசு தொட்டார். അവനങ്ങ് ചാടി. அவன் அப்படி குதித்தான். He touched me. Oh, Jesus touched me. Something happened. Oh, something happened. இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை தொட்டார். ஏதோ சம்பவித்தது. Something happened. ஏதோ சம்பவித்தது. என்ன சம்பவிச்சடா? என்ன சம்பவித்தது? I can see. நான் பார்க்கிறேன், பார்வையா இருக்கிறேன். What you can see? என்ன பார்க்கிறாய்? மத்தாயிச்சன் is walking like a மரம். மத்தாயிச்சனை மரம் போல பார்க்கிறேன், காண்கிறேன். மனுஷரெல்லாம் மரம் போல நடக்கணும். மனுஷர்கள் எல்லாரும் மரம் போல் நடக்கிறார்கள். സഹോദരനെ മരമായിട്ട് കണ്ടിട്ടല്ലയോ അവിടെ ഇവിടെ നിന്നുകൊണ്ട് വെച്ച് വീക്കുന്നത്. சகோதரனை மரம் போல பார்த்துட்டல அங்கே இங்கே நின்று வச்சு வீக்கிறது. You need a second touch. இரண்டாவதாக, You need a second touch. இரண்டாவது முறை இயேசு தொட்டார். Jesus again touched him. இயேசு மீண்டும் தொட்டார். அப்போது അവൻ നന്നായി കാണാൻ തുടങ്ങി. அவன் நன்றாக காண்க ஆரம்பித்தான். നല്ലതുപോലെ കാണണം, நன்கு பார்வையடைந்தான். നല്ലതുപോലെ കാണണം. நன்கு பார்வையடைந்தான். നിന്നെ വിളിച്ചതിനൊരു ഉദ്ദേശമുണ്ട്. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. അതെന്താണെന്ന് നീ കാണണം. அது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். നീ ദൈവത്തിന്റെ പ്രത്യേക നിക്ഷേപമാണെന്ന് നീ കാണണം. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த வெகுமதிகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். വിശ്വസിക്കുമെങ്കിൽ നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം എന്താണെന്ന് நீ காணணும். விசுவாசித்தால் உங்களுக்குள் வாமன் கிரியை செய்கிற அந்த தேவனுடைய ஆவியின் அளவற்ற வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். നിന്നെ വിളിച്ചത് എന്തിനാണെന്നറിയോ? உங்களை அழைத்தது எதற்கென்று தெரியுமா? സൂത്രത്തിൽ സ്വോത്രം പറഞ്ഞ് സൂത്രത്തിൽ സ്വോത്ര കാഴ്ചയിട്ടേച്ച് സൺഡേ പിരിഞ്ഞു പോകാനല്ല വിളിച്ച്. தந்திரமாய் ஸ்தோத்திரம் சொல்லி தந்திரமாய் காணிக்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரிந்து போவதற்காக அழைக்கவில்லை. അന്ധകാരത്തിൽ അത്ഭുത പ്രകാശത്തിലേക്ക് വിളിച്ചവന്റെ സൽഗുണങ്ങളെ ഘോഷിപ്പാൻ തക്കവണ്ണം തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു ജാതിയും രാജകീയ പുരോഹിത വർഗവും വിശുദ്ധ വംശവും സ്വന്തം ജനവുമായിരിക്കാൻ. அந்தகாரத்தில் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். നിന്റെ നടപ്പും ഇരിപ്പും കിടപ്പും കണ്ടാൽ നീ ആരാന്നറിയണം. உங்களுடைய இருப்பு, ஆமென், கிடப்பு, பேச்சு பார்த்தால் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். നീ ആപ്പേ ഊപ്പേ അല്ല. நீங்கள் சாதாரணமான ஆப்பையும் ஊப்பையும் கிடையாது. ആവർത്തിക്കട്ടെ, ஒரு முறை கூட சொல்கிறேன், നീ ആപ്പേ ഊപ്പേ അല്ലെന്ന്. நீங்கள் ஆப்பையும் ஊப்பையும் கிடையாது. പിന്നെ ആരാ നീ? அப்புறம் நீங்க யாரு? You belong to the royal priesthood. நீங்கள் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். You are a holy nation. நீங்கள் பரிசுத்த சந்ததி. You are a peculiar people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. You are God's own possession. நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். Why he called you? எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார்? തന്റെ പുത്രന്റെ സ്വരൂപത്തോട് അനുരൂപമാകാൻ, இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக. രക്ഷിക്കപ്പെട്ടിട്ട് എത്ര നാളായി? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിക്കാൻ വരുന്ന കാലങ്ങളിൽ ഇവിടെ ഉണ്ടായിരുന്ന പ്രായമുള്ളവരാരെങ്കിലും ഒക്കെ ഉണ്ട്? ഒന്നൊന്നും കൈവെക്കാവോ? நான் இங்கே பிரசங்கிக்க வருகிற நாட்களில் இங்கே அந்த நாட்களில் பார்த்தவர்களில் வயதானவர்கள் யாராக இருந்தால் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். அங்கே கரங்கள் காண்கிறது. ஒரு കുറെ പേരുണ്ട്, குறை பேர் இருக்கிறீங்க. ഒത്തിരി പേര് നിത്യതയിലേക്ക് പോയി. அநேகர் நித்தியத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள், இளைப்பாறுதல் பிரவேசித்திருக்கிறார்கள். നമ്മുടെ രൂപാന്തരം എവിടം വരായി? நம்முடைய மறுரூபம் இதுவரை ஆயிற்று. ട്രാൻസ്ഫോർമേഷൻ, மறுரூபம், മെറ്റാമോർഫിസം.
യേശു ക്രിസ്തുവെ സാണ്ട മറുരൂപം. അതെ, അവനോട് ഒരു അവന്റെ സ്വരൂപത്തോട് അനുരൂപരാകണം. അവരെ പോലാകുകിற മറുരൂപം. ക്ഷമിക്കണേ, മன்னிக்கേ. ഞാൻ കുറേ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ഈ பெந்திக்கோஸ் എന്ന് പറയുന്നതിനകത്ത് കണ്ടിട്ടുണ്ട്. நான் அநேக மறுரூபங்களை இந்த பெந்தைக்கோஸ்து என்று சொல்கிற இடத்திலே பார்த்திருக்கிறேன். ഈ പാമ്പ് കുറേ അങ്ങോട്ട് കഴിയുമ്പം, വിഷമൊക്കെ അങ്ങോട്ട് കൂടി കഴിയുമ്പം അവൻ്റെ തൊലിക്ക് ഇച്ചിരി മിനുസം കുറയും. അപ്പം ഇടുങ്ങി ഒരു പാറയുടെ ഇടുക്കി കൂടെ അവനൊന്ന് കയറി ഒന്ന് ഇറങ്ങും. അവൻ്റെ പഴയ മിനുസം കുറഞ്ഞ തൊലിയെല്ലാം അങ്ങ് മാറിയിട്ട് ഒരു നല്ല പുത്തൻ മിനുസത്തോടു കൂടിയ മൂർഖം പാമ്പായിട്ട് ഇങ്ങനെ ഇറങ്ങി വരും. இந்த பாம்புக்கு கொஞ்சம் விஷம் அதிகரிக்கும் பொழுது அந்த தொலியினுடைய கட்டி தன்மைகள் எல்லாம் மாறுபடும் பொழுது அது நல்ல இடுக்கமான ஒரு இடத்துக்குள் அது பிரவேசிக்கும். அங்கிருந்து வெளியே வரும் பொழுது அது பழைய தொலியெல்லாம் அது உரிந்து போட்டு ஒரு மறுரூபமான அனுபவத்தை போன்று வெளியே வரும். ஒரு மறுரூபம் തന്നെ அது, ஒரு மறுரூபம் தான் அது. പക്ഷേ ഒരു കുഴപ്പമുണ്ട്. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. അവന്റെ விஷம் കൂടിയതേ ഉള്ളൂ, விஷത്തിന് മാറ്റമില്ല. அவனுடைய விஷம் அதிகரித்ததே தவிர விஷம் குறையவில்லை. കുറെ അച്ചായമാരെ കണ്ടാൽ വിഷം ഒത്തിരി കൂടിയിട്ടുണ്ട്. சில அச்சாயமாரை பார்த்தா விஷம் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. വേറെ ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഉണ്ട്, വേറൊരു മറുരൂപം ഉണ്ട്. ഞങ്ങളുടെ പണ്ട് കുട്ടിക്കാലത്തൊക്കെ എല്ലാ വീടുകളിലും ഒരു കമ്പോസ്റ്റ് കുഴി കാണും. മുന്നേ எங்களுடைய வீடுகளெல்லாம் അടുക്കളയിലെ അഴുക്കും പുരയിടത്തിലെ കരിയിലെയും ചാണകവും എല്ലാം കൊണ്ടിട്ടുന്ന കമ്പോസ്റ്റ് குழி. அந்த வீட்டினுடைய எல்லா விதமான கழிவுகளையும் கொண்டு போடக்கூடியதான ஒரு குண்டு இருக்கும். ஈச்ச അതിന്റെ മുകളിൽ കയറി ഇരിക്കും. ஈச்ச அதுக்கு மேலே இருக்கும். അതിനകത്തുനിന്ന് അവൻ എഴുന്നേറ്റ് പോയി കുറച്ച് കഴിയുമ്പോൾ വെളുത്ത നിറത്തിൽ ചെറിയ പുഴുക്കൾ ഒത്തിരി കാണും. அந்த ஈக்கள் அந்த இடத்திலிருந்து எழுப்பி போனதுக்கு பிறகு அதுல சின்ன புழுக்கள் அதிகமாக அங்கே இருப்பதை பார்க்கலாம். குழஞ்சு குறை കഴിയുമ്പോൾ ഇതങ്ങ് വളർന്ന് 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 വലിയ പുഴുവാ. கொஞ்ச நாள் தாண்டும் போது அந்த அழுக்கள் அது வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய புழுவாக மாறும். ഒരു കറുപ്പൊക്കെ വെച്ചോണ്ട് കുണ്ടള പുഴുവായിട്ട് അതങ്ങ് മാറും. தலையில ஒரு சின்ன கருப்பல்ல ரூபமாக இருந்து அது குண்டு புழுவாக மாறும். അതുപോലെ നമ്മുടെ പെന്തിക്കോസിലെ ചില അച്ചായന്മാര് ഇങ്ങനെ വളർന്ന് വളർന്ന് കുണ്ടള പുഴുക്കളായിട്ട് ഞൊരയ്ക്കുന്ന പുഴുക്കളായിട്ട് മാറി. அப்படித்தான் பெந்தைக்கோஸ்துல சில அச்சாயமார் அப்படி வளர்ந்து 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 குண்டல புழுக்களா மாறி இருக்கிறாங்க. സഭാസക്കൊന്നും അങ്ങോട്ട് ഇഷ്ടപ്പെടുന്നില്ല ഈ പ്രസംഗം, എങ്കിലും സത്യവാസേ ഒത്തിരി എണ്ണം അങ്ങനെയാ. பிரைட் டேவ்ஸ் பாஸ்டருக்கு இந்த பிரசங்கம் കൂടുതൽ விருப்பப்படவில்லை. உண்மைதான் பாஸ்டர், இது அநேகர் இன்றைக்கு அப்படி. വേറെ ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഉണ്ട്, வேறொரு மறுரூபம் கூட இருக்கிறது. அது കഴുകന്റെയാ. அது കഴുകனை போல. കുറെ പ്രായമായി കഴിയുമ്പോൾ கொஞ்சம் வயதாகும் போது പുള്ളിക്ക് തോന്നും പണ്ടത്തെ ഉന്മേഷണം ഇല്ലെന്ന്. அதற்கு தோன்றும் எனக்கு பழைய ஆரோக்கியம் இல்லை என்று. 40 ദിവസത്തെ ഉപവാസം പ്രസിദ്ധമാക്കും. 40 நாட்களுடைய உபவாசத்தை அறிவிக்கும். ഒരു மொட்டை குന്നിலே பாறைയുടെ மண்டைக்கு ஏறிയിരിക്കും. ஒரு மலை உச்சியில் அது ஏறி உட்காரும். ഈ സൂര്യന്റെ വെയിലൊക്കെ അങ്ങോട്ട് അടിക്കും. அந்த சூரியனுடைய ஒளி அதன் மேல் அடிக்கும். ഈ വേണ്ടാത്ത കൊഴുപ്പെല്ലാം ഒഴുക്കി കളയും. அந்த வேண்டாத கொழுப்பெல்லாம் வெளியே போகும். വേണ്ടാത്ത കൊടവയറെല്ലാം കളയും. வேண்டாத கொடவயர் இந்த பெருவயரெல்லாம் பார்த்து தள்ளும். എന്ന് കഴിഞ്ഞിട്ട് ഈ തൂവലുകളെല്ലാം പറിച്ചെറിയും. இந்த தூவல் எல்லாம் அது பிடுங்கி எறியும். മുഴുവനും എറിയും. முழு தூவலையும் பிடுங்கி எறியும். തൂവൽ എന്തിനാ? தூவல் எதுக்கு? இது பறக்காനുള്ളതല്ലേ? பறக்க வேண்டியது. இது இப்ப பறക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆனா இந்த தூவலோட பறக்க முடியல. വേണ്ടാത്തതൊക്കെ വലിച്ചെറിയണമെന്ന്. வேண்டாதது எல்லாவற்றையும் எடுத்து எறிய வேண்டும். പറക്കുന്നതിന് തടസ്സമായിട്ടുള്ളത് മുഴുവൻ പറിച്ചെറിയണം. பறப்பதற்கு தடையாக இருப்பது எல்லாம் பிடுங்கி எறியணும். അപ്പോഴേ പുതിയത് വരും. அப்போது புதியது வரும். ഇയാള് പുതുതാകും. இது புதுவாக மறுரூபமாகும். നല്ല ട്രാൻസ്ഫോർമേഷൻ. அது ஒரு நல்ல மறுரூபம். നല്ല മറുരൂപം അത്. அது ஒரு நல்ல மறுரூபம். നമുക്ക് പലർക്കും അത് നല്ലതാ. அது நமக்கு പലருக்கு அது நல்லது. കുറഞ്ഞത് 21 ദിവസത്തെങ്കിലും ഉപവാസം പ്രസിദ്ധമാക്കി കൊഴുപ്പൊക്കെ വെറുതെ കള. குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்களுடைய உபவாசத்தை ஆகிலும் பிரகடனம் பண்ணி இந்த கொழுப்பை எல்லாம் களையணும். എന്നാൽ ശരിക്കുള്ള മറുരൂപം എന്താണ്? ട്രാൻസ്ഫോർമേഷൻ എന്താണ്? ஆனால் சரியான மறுரூபம் என்ன? ഒരു തളിരിലൈ, ഒരു തളിർ ഇലൈ, ഒരു ചിന്ന തളിർ ഇലൈ, രണ്ടില ഇവിടുത്തെ പ്രധാനപ്പെട്ട ഒരു എന്തുവാ സിമ്പൽ അല്ലയോ? 2 ഇലയുള്ള ഒരു പ്രധാനமான ഒരു കക്ഷിയുണ്ട്. ഓക്കെ. അപ്പൊ ആ തളിരിലയിലെ ഒരു ചെറിയ മുട്ട, ഒരു തളിർ ഇലയിലെ ഒരു ചെറിയ മുട്ട്, കടുകിന്റെ അത്രയുള്ള ഒരു മുട്ട, കടുകളവുള്ളതാണ് ഒരു മുട്ടை. അത് വിരിയും. அது விரியும். അതൊരു പുഴുവായിരിക്കും. அது ஒரு புழுவாக இருக்கும். അത് ഈ ഇല തിന്നും. அது இந்த ഇലയെ சாப்பிடும். പിന്നെയും തിന്നും. மீண்டும் சாப்பிடும். ഉപദേശമായിട്ട് കൊടവയർ പോലെ ഇതും വേർക്കും. பாஸ்டேஸுடைய கொடவயர் போல இந்த புழு அங்க வளரும். പക്ഷെ പെട്ടെന്ന്
പെട്ടെന്നൊരു കൊഴുപ്പ് പുറത്തോട്ട് വരും. ஆனா சீக்கிரம் ஒரு கொழுப்பு வெளியே வரும். ആ കൊഴുപ്പിനകത്ത് ഇത് ഉരുളും. அந்த கொழுப்புக்குள்ள இது உருளும். അത് നൂലായിട്ട് മാറും. ആ കൊഴുപ്പ്, அந்த கொழுப்பு நூலாக மாறும். ആ നൂല് കൊണ്ട് അങ്ങ് ചുറ്റും. அந்த நூலை கொண்டு தான் சுற்றும். പിന്നെ സമാധിയാ, സന്യാസിയാ. பின்ன அது சன்னியாசி போல மாறும். കുറേ നാള് കഴിയുമ്പോൾ கொஞ்ச நாட்கள் தாண்டும் பொழுது ഇത് പൊട്ടും. இது பொட்டும். ഇതിനകത്തുള്ള ഈ പുഴു പുറത്തു വരും. இந்த கூண்டுக்குள் இருக்கிற புழு வெளியே வரும். പുറത്തു വരുന്ന പുഴു താപ്പോട്ട് വീഴത്തില്ല, மேப்போட்டு பறக்க தொடங்கும். வெளியே வருகிற புழு கீழே விழாது மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். അതിന് രണ്ട് ചിറകുകൾ കാണും. அதுக்கு இரண்டு சிறகுகள் இருக்கும். ഭൂലോകത്തിലെ ഒരു ആർട്ടിസ്റ്റിനും ഇത്രയും മനോഹരമാക്കാൻ കഴിയാത്ത വിധത്തിൽ അതിമനോഹരമായ ബട്ടർഫ്ലൈ ആയിട്ട് ഇത് പറന്ന് പറന്നങ്ങ് മുകളിലോട്ട് പോകും. உலகத்தினுடைய எந்த ஓவியனாலும் வரைய இயலாத நிலைமைக்குரிய சிறந்த ஒரு வண்ணத்து பூச்சியாக அது மேலே பறந்து போக ஆரம்பிக்கும். മേലോട്ട് പറക്കണോ, കീഴെ പോകാതെ മേപ്പോട്ട് പറക്കണോ? യേശുവിന്റെ സ്വരൂപത്തോട് അനുരൂപൻ ആകാൻ വിളിക്കപ്പെട്ട നീ വെറും കേവലം കുണ്ടളപ്പുഴുവായിരിക്കാതെ രൂപാന്തരം പ്രാപിച്ച് ഉന്നതത്തിലേക്ക് പറക്കാൻ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்கள் மேல் நோக்கி பறக்க வேண்டும் என்றால் சாதாரணமான குண்டலை புழுவாக இராதபடி மறுரூபமாக்கி மேல் நோக்கி பறக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ഞാൻ സാധാരണ നിലയിൽ അങ്ങ് പ്രസംഗിച്ചു തുടങ്ങി. ഞാൻ സാധാരണமான நிலைமையில் பிரசங்கித்து ஆரம்பித்தேன். അത് പറ്റില്ല, அது முடியாது. നമുക്കെല്ലാം ദൂരെ പോയിട്ട് വരാം. நமக்கு எல்லாருக்கும் தூரமாய் போய் നാളെ രാവിലെ വരികയും ചെയ്യേണ്ടി വരാം. நாளை காலமா வரவும் வேணும். അതുകൊണ്ട് 20 മിനിറ്റ് കൊണ്ട് നിർത്തിയേ പറ്റൂ. ஆகையால 20 நிமிடத்துல முடித்தே. ഒന്നാമത്തെ പ്രാർത്ഥന, முதலாவது ஜெபம். നാം എന്തറിയണം? நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? നമ്മെ വിളിച്ചത് എന്തിനാണെന്നറിയണം. நம்மை அழைத்தது எதற்காக என்று அறிந்து கொள்ள നമ്മെ வேண்டும். വിളിച്ചത് ഇവിടെ തൊലയാനല്ല. நம்மை அழைத்தது இங்கு முடிந்து போவதற்காக அல்ல. ഇവിടെ തീരാനല്ല. இங்கே முடிந்து போவதற்காக அல்ல. യേശുവിന്റെ സ്വരൂപത്തോട് അനുരൂപനായി അവന്റെ അടുക്കലേക്ക് പറന്നുയർന്ന് അവന്റെ കൂടെ വസിക്കാനാ. இயேசுவை போல மறுரூபமாகி அவரிடத்திற்கு சென்று அவரோடு கூட நித்திய காலமாய் வாசம் செய்வதற்காக. നാം അവന്റെ പ്രത്യേക നിക്ഷേപമാണെന്ന് തിരിച്ചറിയാനാ. நாம் அவருடைய விசேஷித்த வெகுமதிகள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. വിശ്വസിക്കാൻ നമുക്ക് കഴിയുമെങ്കിൽ യേശുവിനെ മരിച്ചവരുടെ ഇടയിൽ மரிக்கிறவர்களாக மாறி இந்த பெந்தைக்கோஸ்தை வாழ்க்கை வாழ முடியும். രണ്ടാമത്തെ പ്രാർത്ഥന 3-ാം അധ്യായത്തിന്റെ 14-നൊത്ത് നമുക്ക് തരണമെന്ന് അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. தம்முடைய மகிமைக்கு தக்கதாக அவர் நமக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். നമ്മുടെ ആവശ്യം പോലല്ല, நம்முடைய தேவை போன்றல்ல, നമ്മുടെ അപേക്ഷ പോലല്ല, நம்முடைய விண்ணப்பம் போன்றல்ல. അവന്റെ ഡിഗ്നിറ്റിക്ക് അനുസരിച്ച് നിനക്ക് തരാൻ അവന്റെ ആഗ്രഹം. அவருடைய நிலைமைகளுக்கு ஏற்ற நிலைமையில தர அவர் விரும்புகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഭയങ്കര നിക്ഷേപം നിന്റെ പേരിൽ സ്വർഗ്ഗത്തിലെ ബാങ്കിൽ ഉണ്ടെന്ന്. ஒரு பெரிய டிபாசிட் உங்க பேருக்கு பரலோக பேங்க்ல உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. അനുസരിച്ച് തരാൻ, அதுக்கு ஏற்ற நிலைமையில தரும்படியாக. രണ്ടാമത് നിന്റെ അകത്ത മനുഷ്യൻ ബലപ്പെടാൻ. இரண்டாவதாக உங்கள் உள்ளான மனுஷன் பலனடையும்படியாக. ഓടുന്നൊക്കെ നല്ലതാ, 4 മണിക്ക് തന്നെ എഴുന്നേറ്റ് ഓടിക്കൂ. ஓடுகிறதெல்லாம் நல்லதுதான், 4 மணிக்கே எழுப்பி நீங்க ஓடுங்க. ജിമ്മിൽ പോകുന്നത് നല്ലതാ, മസിൽസ് ഒക്കെ ഉരുട്ടിക്കൂ. ஜிம்ல போறது நல்லதுதான், மசில் எல்லாம் ஒண்ணு நல்லா இருக்கட்டும். അതൊക്കെ നല്ലതാ, അല്പ പ്രയോജനമുള്ളതാ. அதெல்லாம் நல்லதுதான், அல்ப பிரயோஜனம் உள்ளது மாத்திரமே. നമ്മൾ ഓടുന്നത് എക്സസൈസിന് വേണ്ടിയല്ല, ഒരു ഡെസ്റ്റിനിയിലെത്താനാണ്. ஆனால் நாம் ஓடுகிறது ஒரு எக்ஸசைஸுக்காக அல்ல, குறிப்பிட்ட இடத்திலே நாம் சென்றடைவதற்காக. ഡെസ്റ്റിനിയിൽ എത്തണമെങ്കിൽ அந்த குறிப்பிட்ட இடத்திலே சென்றடைய வேண்டுமானால் നിന്റെ കഴിവിലൊക്കില്ല, உங்களுடைய திறமையினால முடியாது. നിന്റെ അകത്ത മനുഷ്യൻ ബലപ്പെടണം. உங்கள் உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். അത് കരിമന്തി രസായനം കുടിച്ചാൽ ബലപ്പെടത്തില്ല. പിന്നെ എങ്ങനെയാ ബലപ്പെടുന്നത്? അവന്റെ ആത്മാവിനാൽ ബലപ്പെടണം. உள்ளான மனுஷன் மருந்தும் கசாயம் குடிக்கிறதுனால பலனடைய முடியாது. அப்புறம் எப்படி பலனடைவான்? தேவனுடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் பலனடைவான். നമ്മള് പെന്തിക്കോസ്തുകാരല്ലേ? நம்ம பெந்திகோஸ்துக்காரங்க தானே. നമ്മുടെ അപ്പച്ചന്മാരൊക്കെ ഉണ്ടല്ലോ, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் വിശ്വാസത്തിന് വില കൊടുത്തിറങ്ങിയവര്, விசுவாசத்திற்காக தியாகம் விலை கொடுத்து இறங்கினவர்கள். അവർക്ക് PhD ഇല്ലായിരുന്നു, அவங்களுக்கு PhD இல்ல. അവർക്ക് അന്നും സെമിനാരി ഇല്ലായിരുന്നു, அவங்களுக்கு அன்னைக்கு செமினாரி இல்ல. അവർക്ക് സാങ്ച്വറി ഇല്ലായിരുന്നു, அவர்களுக்கு சான்ச்சரியும் இல்ல. കൊച്ചു കൊട്ടിലായിരുന്നു, കൊട്ടിലായിരുന്നു, கொச்சு குடிசை, കൊച്ചു ട്രമ്മു അടിച്ച്, கொச்சு ட்ரம், കീറിയ ട്രമ്മു അടിച്ച്, கிழிந்து போன ட்ரம்மும் அடிச்சு അവര് പാടി ആരാധിച്ചു. அவங்க பாடி கத்தரை ஆராதித்தாங்க. നടന്നെന്നറിയോ? என்ன நடந்தது தெரியுமா? ഓലക്കെട്ടിടത്തിനകത്ത് ദൈവ തേജസ് ഇറങ്ങിയിട്ട് ചങ്ങലയിൽ കെട്ടിയിട്ടിരുന്ന
ഭ്രാന്തനെ സ്വതന്ത്രമായി അഴിച്ചുവിട്ടു. അതേ, മെഡിക്കൽ കോളേജിൽ തള്ളിയ രോഗിയെ സൗഖ്യമാക്കി പുറത്തുവിട്ടു. ആമേൻ. ഈനാം പേച്ചെ പോലെ തലിമുടിയും വെട്ടാതെ താടിയും വളർത്തി നഖവും വളർത്തി ഈനാം പേച്ചിയെ പോലെ കയറി വന്നവനെ தெய்வ வைதலாய் புறத்து அந்த ஓலை கொட்டகைகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கியது. அந்த தேவனுடைய வல்லமை இறங்கின பொழுது அங்கே பெந்திரராக மன நோயாளிகளாக கட்டப்பட்டிருந்தவர்கள், சங்கிலினை கட்டப்பட்டவர்கள், சங்கிலிந்து கட்டவிழ்த்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வீடுகளுக்கு சென்றார்கள். மருத்துவமனைகளிலே கைவிடப்பட்டவர்களாய் அங்கு வந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் சென்றார்கள். தேவனுடைய மகிமையான அற்புத கிரியைகளை சபை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தியது. நெல்சன் பாஸ்டர் പ്രാർത്ഥിക്കാൻ അങ്ങോട്ട് ഗ്ലോറി ഹല്ലേലൂയ എന്നിട്ട് അങ്ങോട്ട് പറയുമോ ഏതാ ഗ്ലോറി എന്ന് ആദ്യം പേടിച്ചു പോകും. പക്ഷേ ദൈവമഹത്വത്തെ കണ്ടുകൊണ്ട് ഗ്ലോറി എന്ന് പറഞ്ഞു കുറെ അങ്ങോട്ട് കഴിയുമ്പോൾ തേജസ്, மகத்துவம். கருமானூர் நெல்சன் பாஸ்டர் ஜெபத்தில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது குளோரி அப்படின்னு சொல்லும் போது இது எந்த குளோரியை பார்த்து சொல்கிறார் என்று தோணும். ஆனால் அவர் தேவ மகிமையை பார்த்து குளோரி என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இறங்கி வரும். ഹല്ലേലൂയ. ചെറിയ നാട്ടിന് കല്യാണം പോലും കഴിക്കാതെ വന്ന PK വർക്കിംഗ് കളച്ചന്തയുടെ അടുത്ത് ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന് വേണ്ടി നിൽക്കുന്ന കാഴ്ച ഇപ്പോഴും എനിക്ക് ഓർമ്മയുണ്ട്. திருமணம் செய்யாமல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பாஸ்டர் PK வர்கீஸ் அவர்கள் காலை சந்தை அருகாமையிலே தேவனுடைய மகிமைக்காக, மகிமையை பார்ப்பதற்காக நின்ற அந்த காட்சிகள் இப்பொழுதும் என்னுடைய நினைவுக்குள் வருகிறது. 110 വയസ്സുള്ള അതേ സന്യാസി, കാഞ്ഞിരങ്കോട് സന്യാസി അതേ സൈക്കിൾ ചവിട്ടിക്കൊണ്ട് പോയി എന്നെ അതിന്റെ പുറകെ കൊണ്ടുപോയിട്ട് രോഗിയുടെ മേൽ കൈവെക്കുമ്പോൾ ചാടി എഴുന്നേൽക്കുന്ന ഞാൻ കണ്ടു. 110 வயசான காஞ்சிரோடு சன்னியாசி அவர்கள் சைக்கிள் மிதித்து என்னை உட்கார வைத்து சென்று நோயாளி மேலே கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் குதித்தெழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்திய காட்சிகளை பார்த்திருக்கிறேன். പെൻസിൽ മാർക്ക് സന്യാസി, കൊല്ലങ്കോട് സന്യാസി 6 അടി കൂടുതൽ പൊക്കമുണ്ട്, ഈ വണ്ണമുണ്ട്, നല്ല തടിയുള്ള ആളാ. പക്ഷേ കാഞ്ഞിരങ്കോട് സന്യാസി പെൻസിൽ മാർക്കാ. പക്ഷേ അകത്ത മനുഷ്യനും ഭയങ്കര ബലമായിരുന്നു. கொல்லங்கோடு சன்னியாசி நல்ல ஹைட் உண்டு, நல்ல வெயிட் உண்டு, அப்படிப்பட்ட ஆளு. ஆனா காஞ்சிரோடு சன்னியாசி நல்ல பென்சில் பண்ண இல்ல ஆளு. ஆனா அவருக்குள்ள மகிமையான தேவ வல்லமை இருந்தது. എന്താ സന്യാസി രഹസ്യം? என்ன சன்னியாசியார் ரகசியம்? അകത്ത മനുഷ്യന്റെ ബലം, உள்ளான மனிதனுடைய பலன். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. என்ன காரியம்? கிறிஸ்து ஹிருதயத்தில் வாசிக்கியா. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறார். அவனாണ് സിംഹാസനത്തിൽ. அவருக்கு தான் இருதயத்தின் சிங்காசனம். നിന്റെ ഹൃദയത്തിനകത്ത് നിന്ന് നിന്റെ സ്വാർത്ഥതയെ, നിന്റെ സ്വയത്തെ പിടിച്ചിറക്കിയിട്ട് അവനെ കുരിശിച്ച് രാഗമോഹങ്ങളോടുകൂടെ കൊന്നേച്ച് യേശു അകത്ത് വന്ന് ഭരിക്കാൻ നീ അനുവദിച്ചാൽ, உங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை, இருதயங்களை விட்டகட்டி, சுயமான எண்ணங்களை இருதயங்களை விட்டகட்டி கிறிஸ்து இயேசுவுக்காக இருதயங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து இயேசு வாசம் பண்ணுவாரானால் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருப்பாரானால் ഒന്നും പിടിവിട്ടു പോകുകയില്ല, ஒன்றும் கைதவறி போவதில்லை. Everything will be under his control. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள் கடந்து வரும். ആരോഗ്യം പിടിവിടുകയില്ല, ஆரோக்கியம் நஷ்டப்படுவதில்லை, മക്കൾ പിടിവിടുകയില്ല, பிள்ளைகள் தவறி போவதில்லை, സാഹചര്യങ്ങൾ പിടിവിടുകയില്ല, சூழ்நிலைகள் தவறி போவதில்லை. എന്താ കാര്യം? என்ன காரியம்? അകത്തുള്ളവൻ വലിയവനാ, உள்ளே இருக்கிறவர் பெரியவர். ആരാ? அவர் யார்? അടിക്കും കൊടുങ്കാറ്റും അവന്റെ വചനത്തിനു മുമ്പിൽ അടങ്ങി നിൽക്കും. எந்த இயற்கையும் கொடுங்காற்றும் அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக அது கீழ்ப்படிந்து நிற்கும். நீ சத்தியத்தில் வேரூന്നണം, நீங்கள் சத்தியத்தில் வேரூன்ற வேண்டும், സ്നേഹത്തിൽ അടിസ്ഥാനപ്പെടണം, அன்பில் அடிஸ்தானம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். നിന്റെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിക്കണം, உங்கள் இருதய கண்கள் பிரகாசிக்க வேண்டும். അവന്റെ സ്നേഹത്തിന്റെ ആഴം, നീളം, ഉയരം, വീതി തിരിച്ചറിയണം. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரத்தை நீங்கள் சரியாக அறிந்துணர வேண்டும். അവന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച് എന്നാ അറിയാം? அவருடைய அன்பை குறித்து என்ன தெரியும்? നേസരേന്നൊക്കെ പാടും, நேசரே என்று பாடுவோம். ഞങ്ങളുടെ അവിടെ ചില പിള്ളേര് അങ്ങോട്ട് കയറി കഴിഞ്ഞാൽ സ്റ്റേജ് അങ്ങ് തകർക്കും. ഐ ലവ് യു, ഓ ജീസസ്. எங்க இடத்துல எல்லாம் சில பிள்ளைகள் ஸ்டேஜில் யாருன்னா அப்படியே பாடுவாங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு பாடுவாங்க, ഐ ലവ് യു அப்படியே பாடுவாங்க. ഈ തകർപ്പെല്ലാം സ്റ്റേജിൽ കാണിച്ചു. இந்த காரியங்கள் எல்லாம் ஸ்டேஜில் காண்பித்த பிறகு ഒരുത്തൻ അങ്ങോട്ട് പോകും,
ஒருத்தன் அங்கிட்டு போவான், മറ്റവൾ ഇങ്ങോട്ട് പോകും, அவ இங்கிட்டு போவான், പിന്നെ സ്നേഹം ഒരുമിക്കും, பின்ன வேற சேர்ந்து கொள்வாங்க. കുഞ്ഞുങ്ങളെ, பிள்ளைகளே, വാക്കിനാലും നാക്കിനാലും അല്ല സ്നേഹം, வார்த்தையினாலும் கிரியையினாலும் அல்ல அன்பு. അവനെ സ്നേഹിക്കുന്നവൻ അവൻ നടന്നുപോലെ നടക്കും. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவர் நடந்ததை போன்று நடப்பார்கள். അവനെ സ്നേഹിക്കുന്നവൻ അവന്റെ കൽപ്പന അനുസരിക്കും. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவார்கள். അവനെ സ്നേഹിക്കുന്നവൻ അവനെ പോലെയാകാൻ കൊതിക്കും. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை போல மாற ஆசைப்படுவார்கள். അത് നാം അറിയണം. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். നാം അറിയണം. அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வேண்டும்? നമ്മുടെ അപ്പൻ എന്തു ആഗ്രഹിക്കുന്നേ? நம்முடைய தகப்பன் இதை விரும்புகிறார். നമ്മൾ എന്നെ ഇങ്ങനെ ഇരിക്കാനല്ല, நம்ம என்னைக்கு இப்படி கர்த்தாவே என்று இருப்பதற்கல்ல. അവന്റെ സകല നിറവിനോളം നിനക്ക് നിറഞ്ഞു വരാൻ കഴിയും. அவருடைய சகல வல்லமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக மாற முடியும். அவனுள்ளது முழுவൻ നിനക്ക് തരാൻ അവന് ഇഷ്ടമാണ്. அவருக்கு இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். അവന്റെ കൃപയുടെ അത്യന്തധനത്തെ, അവന്റെ മഹത്വത്തിന്റെ അത്യന്തധനത്തെ, സർവ്വ ലോകത്തിലുമുള്ള അവന്റെ സർവ്വധനത്തെയും, சகல மகிமையினுடைய ஐஸ்வரியத்தையும் அவருடைய மகிமையின் சகல வல்லமையின் ஐஸ்வரியத்தையும் சகல உலகத்தில் சகல விதமான ஐஸ்வரியத்தையும் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். അഭിഷിക്തന് വേണ്ടി ഇരുമ്പോടാമ്പലുകളെ തകർത്ത് താമ്രവാതിലുകളെ തുറന്ന് ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങൾ തുറന്നു തരാൻ, தான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பவர். ഇന്ന് രാത്രി എന്താ വേണ്ടത്? உங்களுக்கு இன்று இரவு என்ன வேண்டும்? അത് മുഴുവൻ തരാൻ അവന് കഴിയും. அது முழுவதும் தர அவருக்கு முடியும். നിന്നെ നിരാശനായി വിടില്ല. உங்களை துக்கத்தோடு அவர் அனுப்ப மாட்டார். നമ്മുടെ ദൈവം ആരാ? நம்முடைய தேவன் யார்? കഴിവുള്ള ദൈവം. ஆமென். நல்ல தெய்வம். ஆப்பையும் குப்பையுமான தெய்வம் ஒண்ணல்ல நம்ம தெய்வம். സംഗീതക്കാരൻ പറഞ്ഞു, ஒரு முறை சங்கீதக்காரன் இப்படி சொன்னார், മനുഷ്യനിൽ ആശ്രയിക്കണ്ട, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், பிரபுக்களை நம்ப வேண்டாம், அவர்கள் எல்லாருடைய சுவாசம் முடிந்து போகும், அவர்கள் எல்லாம் மண்ணில் சேருவார்கள். യാക്കോബിന്റെ ദൈവം സഹായമായി തങ്ങളുടെ ദൈവമായ യഹോവയിൽ പ്രത്യാശയുള്ള മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. കാരണം എന്താ? யாக்கோபின் தேவனை தன் துணையாய் நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம் என்ன? അവനെ ഇന്ത്യയിലെ 33 കോടികളിൽ ഒന്നല്ല, அவர் இந்தியாவில் 33 கோடிகளில் ஒன்றல்ல. அவர் வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர், அதில் இருக்கிற எல்லாம் சிருஷ்டித்தவர். அவர் குனிந்து நிற்கிறவர்களை உயர்த்துகிறவர், அவர் கட்டப்பட்டவர்களை அவிழ்த்து விடுகிறவர், നന്മ കൊണ്ട് തൃപ്തി വരുത്തും, அவர் பசியுள்ளவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குகிறவர், അനാഥനെയും വിധവയെയും പരിപാലിക്കും, அவர் திக்கட்ட பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கிறவர், ദുഷ്ടന്റെ വഴി മറിക്കും, அவர் துஷ்டனுடைய வழிகளை தகர்த்து போடுகிறவர், പരിപാലിക്കും, அவர் நீதிமானை தாங்குகிறவர். അവൻ ആരാ? அவர் யார்? അവൻ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്ന ഭരിക്കുന്ന ഭരണകർത്താവാണ്. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், സർവ്വ വല്ലമയുള്ള ദേവൻ, சர்வ வல்லமையுள்ள தேவன். അവനെ ഐശ്വര്യമായി ആശീർവദിപ്പേൻ, அவர் ஐஸ்வர்யவானாக நம்மை ஆசீர்வதிப்பார், ഐശ്വര്യമായി ആശീർവദിപ്പേൻ, ஐஸ்வர்யவானாக ஆசீர்வதிப்பார். കഴിവുള്ളവനാ, அவர் ആരോഗ്യമുള്ള நல்ல தெய்வம், അവൻ കഴിവുള്ളവനാ, அவர் நல்ல தெய்வம். തമിഴ് പറഞ്ഞപ്പോ അവന് ആരോഗ്യമുള്ള ദൈവം, ഭയങ്കര സന്തോഷം. വല്ലമയുള്ള ദേവൻ, അവന് ആരോഗ്യമുണ്ട്, അവൻ തന്നെത്താൻ നടക്കും, അവനും ആരോഗ്യമുണ്ടതേ. കാരണം പല ദൈവങ്ങൾക്കും ആരോഗ്യം എടുത്തോണ്ട് നടക്കണ്ടേ. பல தேவர்களையும் தேவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, தேவர்களையே எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆரோக்கியம் உள்ள தேவன், யாரும் எடுக்க வேண்டாம், அவரே நடப்பார். അവൻ നിന്നെ താങ്ങുന്നവനാ, அவர் உங்களை தாங்குகிறவர், നിന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവനാ, உங்களை தோள் மேல் சுமப்பவர், നരയ്ക്കോളം നിന്നെ ചുമക്കുകയും ആയുസിന്റെ അവസാനം വരെ നിന്നെ നടത്തുകയും ചെയ്യാൻ കഴിവുള്ള ഒരു ദൈവമാണ് നിന്റെ ദൈവം. முதிர் வயதிலும் நம்மை தாங்குகிற, நம்மை சுமக்கிற, நம்மை நடத்துகிற நல்ல தெய்வம் அவர். அவனு കഴിയാത്ത ഒരു കാര്യമില്ലെന്നേ, அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 57 വർഷത്തെ 57 வருடங்கள் ശുശ്രൂഷയിൽ നിന്ന് ഞാൻ പഠിച്ച, ஊழியத்தில் நின்று நான் கற்றுக்கொண்ட, എന്റെ ദൈവത്തെ കുറിച്ച് ഞാൻ പഠിച്ച, என்னுடைய தேவனை குறித்து நான் கற்றுக்கொண்ட 4-5 കാര്യമുണ്ട്, 4-5 காரியங்கள் உண்டு. 2 മിനിറ്റൂടെ അടുത്തോട്ടെ പാസ്റ്റർ, 2 மினிட்டோட நான் எடுக்கட்டா பாஸ்டர். ഒന്നാമത്തെ കാര്യം, முதலாவது காரியம்,
അവന് സ്നേഹിക്കാൻ കഴിയാത്ത ഒരു മുടിയൻ പുത്രനും ഇതിനകത്തൊന്നുമില്ല. அவரை அன்பு கூற முடியாத எந்த முடியனாய புத்திரனும் கெட்ட குமாரனும் இங்கு இல்லை. നീ പോയി പന്നിയുടെ ഇടയിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നേച്ച് കുളിച്ച് ഷേവ് ചെയ്ത് താടി വളർത്തി വളിച്ച് കുട്ടപ്പനാകാനൊന്നും നിൽക്കണ്ട. நீங்க போய் பண்டிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்து எந்த விதத்திலையும் உங்களை சுத்திகரித்து குட்டப்பன் ஆகும்படியாக நீங்கள் நிற்க வேண்டாம். Come just as you are. ஜஸ்ட் நீங்க திரும்பி வந்தா போதும். നീ ആയിരിക്കുന്ന അവസ്ഥ ഇങ്ങോട്ട് വാ. இருக்கிற நிலையில திரும்பி வந்தா போதும். മുടിയപ്പത്തും വന്നപ്പം ദൈവത്തോട് പറയാം, അപ്പനോട് പറയാൻ കുറെ കാണാതെ പഠിച്ച പ്രാർത്ഥനയായിട്ടാ വന്നേ. கெட்ட குமாரன் வந்தபோது தகப்பனிடத்தில் சொல்வதற்கு காணாம பட்டுக்கொண்ட சில ஜபத்தோடு வந்தான். அப்பனோடு ഞാൻ ഇങ്ങനെ പറയും, தகப்பனை பார்த்து நான் இப்படி சொல்லுவேன், നിന്നോട് പാപം ചെയ്തു പോയി, நான் தகப்பனோடு பாவம் செய்தேன், സ്വർഗ്ഗത്തോടും പാപം ചെയ്തു, பரலோகத்தோடும் பாவம் செய்தேன், നിന്റെ മോനെന്ന് വിളിക്കാൻ യോഗ്യതയൊന്നുമില്ല, உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, വീട്ടിലെ വേലക്കാരിൽ ഒരാളെ പോലെ എന്നെ ഒന്നാക്കണേ, வீட்டுல வேலைக்காரனை போல என்ன ஒன்று ஆக்கலாம் എന്ന് പറയുമെന്നും പറഞ്ഞാ വന്നേ என்று சொல்லுவேன் என்று சொல்லி வந்தான். പക്ഷേ അമ്മോനെ കണ്ടപ്പോഴത്തേക്ക് അപ്പൻ ഓടിച്ചെന്നു. ஆனால் அந்த மகனை பார்த்த நேரத்தில் தகப்பன் ஓடி சென்றார், கட்டி பிடித்தார். ആ പന്നി നാറുന്ന ആ മോനെ കെട്ടിപ്പിടിച്ചു. அந்த பண்டிகையுடைய வாசனை இருக்கிற அந்த மகனை கட்டி பிடித்தார். അവനെ ചുംബനം ചെയ്തു, அவருக்கு முத்தம் கொடுத்தார். അപ്പോഴത്തേക്ക് അവൻ പറയാൻ തുടങ്ങി. அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பித்தான், தகப்பனே ഞാൻ നിന്നോട് പാപം ചെയ്തു പോയി, நான் உமக்கு பாவம் செய்தேன், നിന്റെ മകനെന്ന് വിളിക്കപ്പെടാൻ உம்முடைய மகன் என்று அழைக்கப்படும். അപ്പനങ്ങ് മുത്തിപ്പിടിച്ചു പോയി. தகப்பன் அப்படியே கட்டி பிடித்தார், மூத்தி പറയണ്ടാടാ, நீ சொல்ல வேண்டாம், എല്ലാം എനിക്കറിയാം, எல்லாம் എനിക്കറിയാം, எனக்கு தெரியும். നിന്നെ വേലക്കാരനാക്കാനല്ല ഞാൻ കാത്തിരുന്നേ, உன்னை வேலைக்காரன் ஆக்குவதற்காக நான் காத்திருக்கவில்லை. നീ വരുമ്പോഴേ പ്രിയനായവനിൽ എന്റെ മകനായിട്ട് കൈക്കൊള്ളനാ, நீ வரும்போது உன்னை என்னுடைய அன்பு மகனாக ஏற்றுக்கொள்வதற்காக അവൻ നിന്നെ കുളിപ്പിക്കും, அவர் உன்னை குளிப்பாட்டுவார், തന്റെ പുത്രന്റെ ചങ്കിലെ ചോര കൊണ്ട് നിന്നെ കുളിപ്പിക്കും, அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரிப்பார், ഭയങ്കരമായ അങ്കി രക്ഷാ വസ്ത്രം നിന്നെ അണിയിക്കും, നീതിയുടെ അങ്കി അണിയിക്കും, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவார், நீதியின் சால்வையை போர்த்துவார், നിനക്ക് പുത്രത്വത്തിന്റെ അവകാശമായി അപ്പന്റെ ഒപ്പിടാൻ മുദ്രമോതിരം തരും. மகனுடைய தகப்பனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக முத்திரை மோதிரத்தை உனக்கு தரிப்பிப்பார். നീ കളഞ്ഞു കുളിച്ച അവകാശം തിരിച്ചു തരാൻ റീബോക്ക് ഷൂസ് നിനക്ക് തരും. நீ இழந்து போன அவகாசத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக பாதரட்சி உனக்கு கொடுப்பார். നിന്നോടുള്ള കൂട്ടായ്മ വെളിപ്പെടുത്താൻ പേട്ടികളെയല്ല, തടിപ്പിച്ച കാളയർത്ത് T-bone steak നിനക്ക് തരും. உன்னோடுள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காக மோசமானதல்ல, இளங்கண்டை அடித்து அன்பை வெளிப்படுத்துவார், விருந்து கொடுத்து. Come just as you are. ஜஸ்ட் நீங்க திரும்பி வந்தா போதும். അവനെ സ്നേഹിക്കാൻ കഴിയാത്ത ഒറ്റ ഒരുത്തി ഇതിനകത്തില്ല, அவரிடத்தில் அன்பு கூற முடியாத யாரும் இங்கு இல்லை, അവനെ രക്ഷിക്കാൻ കഴിയാത്ത ഒരു പാപിനിയും ഈ മാർത്താണ്ഡത്ത് ദേശത്തും കല്ലുവിളയിടയിലും പ്ലാന്തോപ്പിലും എങ്ങുമില്ല. அவரால் ரட்சிக்க முடியாத எந்த பாவியும் இந்த தேசத்துல மார்த்தாண்டத்திலோ பிளாந்தோப்பில கல்லு விளையில இங்க எங்கேயுமே இல்லை. അവൾ മരണഭയവുമായിട്ടാ വന്നേ, அவன் மரண பயத்தோடு அவள் வந்தாள். പുരോഹിതന്മാരൊക്കെ അവളെ വലിച്ചടിച്ചോണ്ടാ വന്നേ, ஆசாரியர்கள் அவள் இழுத்து கொண்டு வந்தார்கள், കൈയോടെ പിടിച്ചതാ ഇവളെ, கைமையுமாக பிடித்திருக்கிறோம், എറിഞ്ഞു കൊല്ലണം, எரிந்து கொள்ள வேண்டும். നീ എന്നാ പറയുന്നു? நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமென். இயேசு மண்ணில் எழுதினார், നോക്കി அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்தார். பென்யமீன், ഇന്നലെ ഉച്ചക്ക് 2 മണിക്ക് നീ എവിടെ ആയിരുന്നു? நேத்து மதியம் 2 மணிக்கு நீ எங்க இருந்த? കയ്യിലിരുന്ന കല്ല് താഴെ പോയി, கையில இருந்த கல்லு கீழே விழுந்தது. செபுலோனே, ഇന്നലെ വൈകിട്ട് 7 മണിക്ക് നീ എവിടെ ആയിരുന്നു? நேத்து சாயங்காலம் 7 മണിക്ക് നീ എങ്ക இருந்தாய்? അവന്റെ കയ്യിലെ കല്ലും പോയി, അവന്റെ കയ്യിൽ ഇരുന്ന കല്ലും കീഴെ വീണു. ഇന്ന് ഉച്ചക്ക് എവിടെ വീട്ടിലെ എവളെ കൈയോടെ പിടിച്ചില്ലേ? நின்று மத்தியானம் இவளுடைய வீட்டில் இவளை கையோட பிடித்தீங்களே, நீ എന്തിനാ അവിടെ പോയേ? நீ எதுக்கு அங்க போன? അവന്റെ കൈയും പോയി, அவனுடைய கல்லு கீழே விழுந்தது. നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവൾ കല്ലെറിയട്ടെ, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய. എല്ലാവരും പോയി, எல்லாரும் போனாங்க, അവള് മാത്രം ശേഷിച്ചു. அவள் மட்டும் மீதியானாள். അവിടെ കണ്ണിൽ നിന്ന് ഒരു തുള്ളി കണ്ണുനീർ യേശുവിന്റെ കാലിൽ വീണു. அவளுடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் இயேசுவின் காலில் விழுந்தது. യേശു അവളെ നോക്കി, இயேசு அவளை பார்த்தார். സ്ത്രീയെ, നിന്നെ ആരും കുറ്റം വിധിച്ചില്ലേ? உன்னை யாரும் குற்றம் விதிக்கவில்லையா? ഇല്ല കർത്താവേ. இல்லை இயேசுவே. ഇല്ല കർത്താവേ. இல்லை കർത്താവേ. ഏതൊരുവൻ തകർന്ന ഹൃദയത്തോടെ യേശുവിനെ കർത്താവെന്ന് ഏറ്റുപറയുമോ
ആ മോമെന്റിൽ നിന്റെ അവസ്ഥയ്ക്ക് വ്യത്യാസം വരും. யாதொருவன் தகர்க்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தாவே என்று அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ அந்நேரத்தில் அவருடைய அவஸ்தை மாறுகிறது. மகளே, மகளே, മുമ്പേ വിളിച്ച സ്ത്രീയെന്നാ நேரமே கூப்பிட்டது ஸ்திரியே அப்படின்னு. കർത്താവേ അവള് വിളിച്ചു കഴിഞ്ഞപ്പോ കർത്താവ് വിളിക്കുക கர்த்தாவே என்று அவள் அழைத்த பொழுது இயேசு அழைக்கிறார், மகளே, 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 സമാധാനത്തോടെ പോകും. സമാധാനത്തോടെ പോ. നീ വന്നത് സമാധാനമില്ലാതെ, നീ വന്നത് സമാധാനമില്ല, നീ വന്നത് ജീവഭയത്തോടെ, നീ വന്നത് മരണഭയത്തോടെ, മരണഭീതിയോടെ, വേദനയോടെ. സമാധാനത്തോടെ പോകും, സമാധാനത്തോടെ പോ. ഇനി പാപം ചെയ്യരുത്, ഇനി പാപം ചെയ്യக்கூடாது. നിന്നെ തിരിച്ചുവിടുന്നത് പാപത്തിന്റെ മേൽ ജയം ഘോഷിക്കാൻ അധികാരത്തോടെ, അവകാശത്തോടെ, കരുത്തുള്ളവളായി, ദൈവ പൈതലായി, പട്ടണത്തിലെ പാപിനിയായിട്ടല്ല അറിയപ്പെടുന്ന വിശുദ്ധ സ്ത്രീയായി. அவளை திரும்ப விட்டது பாவியான ஸ்திரியாக அல்ல, பாவத்துக்கு விடை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையாக இயேசுவை உயர்த்துகிற நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு இயேசு அவளை திருப்ப அனுப்பினார். மூன்றாவது, എന്റെ കർത്താവിന് രൂപാന്തരപ്പെടുത്താൻ കഴിയാത്ത ഒരു സാഹചര്യവും തെക്കൻ ഡിസ്ട്രിക്റ്റിൽ ഇല്ല പാസ്റ്ററെ. என்னுடைய கர்த்தருக்கு மறுரூபமாக்க முடியாத எந்த சூழ்நிலையும் தென் பகுதிகளில், தென் பிரதேசத்தில் இல்லை போதகரே. നിന്റെ സഭയ്ക്കകത്തുള്ള പ്രശ്നങ്ങളെ പരിഹരിക്കാൻ കഴിയാതെ വണ്ണം കർത്താവ് അശക്തനല്ല, அவனு കഴിയാത്തது ഒന്നും നിന്റെ സഭയ്ക്കകത്തില്ല. உங்கள் சபையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியாத எந்த காரியமும் கர்த்தருக்கு இல்லை. அவரால் தீர்க்க கூடாதபடி எந்த காரியங்களும் எல்லாம் அவரால் தீர்க்க முடியும். அவனு പരിഹാരം വരുത്താൻ കഴിയാത്ത ഒരു പ്രതിസന്ധിയും നിന്റെ വീട്ടിനകത്തില്ല. அவரால் பரிகாரம் செய்ய முடியாத எந்த விதமான காரியமும் உங்கள் வீட்டுக்குள் இல்லை. കാനാവിലെ കല്യാണ ഭവനത്തിലും അതേ ബഥാനിയയിലെ മരണ വീട്ടിലും വ്യത്യാസങ്ങൾ വരുത്തിയവൻ ഇന്ന് രാത്രി നിന്റെ ജീവിതത്തിൽ വ്യത്യാസം വരുത്താൻ ശക്തൻ. கானா ஒரு திருமண வீட்டிலும் பெத்தானியாவுடைய மரண வீட்டிலும் வித்தியாசத்தை கட்டளையிட்ட இயேசு இன்று உங்கள் வாழ்க்கை குடும்பங்களில் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நான்காவது, அவனை சௌக்கியமாക്കാൻ കഴിയാത്ത ഒരു എണ്ണ ഇതിനകത്തിരിപ്പില്ല. அவரால் சுகமாக்க முடியாத யாரும் இங்கு இல்லை. ஒரு எந்த ஒரு நபரும் கொயருக்குள் இல்லை. சாயங்காலமான போது அப்ப காலம் என்ன ஆயிடுது? ஒரு காலம் பயங்கரமான பிரசங்கம், உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கம், மலை பிரசங்கம். இறங்கி வந்த போது ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து விളിക്കുക, எனக்கு மனசுண்டே சௌக்கியம். ஒரு குஷ்டரோகி வந்து சொல்கிறார், உம்மால் சுத்தமாக்க முடியும் என்றால் என்னை சுகமாக்கும். எனக்கு மனசுண்டு, நீ சுகமாகும். அந்த நிமிடம் அவன் சுகமானான். அப்படியே இதுக்கு 100க்கு அதிபதி வருகிறார். கர்த்தாவே, என்ற தாசன் என்ற வீட்டில், என்ற வேலைக்காரன் வீட்டில் ஒரு சுகம் இல்லாம கஷ்டப்படுது, சுகம் இல்லாம கிடந்து கஷ்டப்படுகிறான். நான் வரான், வா நமக்கு போகலாம். வேண்டாம், நீங்க வர வேண்டாம், நான் அதிகாரத்தின் கீழ்ப்பட்டவன். என்ற கீழ் 100 பட்டாளக்காரன், எனக்கு கீழ 100 பட்டாளக்காரன். போயினால் போவான், வா என்றால் வருவான். நீங்க வரண்டா, உண்மை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல நான் பாத்திரன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு ஸ்பர்சனம், ஒரு வார்த்தை, அவന്റെ ஒரு നോട്ടം, ஒரு பார்வை, just a word, ஒரு வார்த்தை, just a touch, ஒரு தொடுதல், just a touch, ஒரு தொடுதல், just a look, ஒரு பார்வை, just a look, ஒரு பார்வை. in the mighty name of Jesus, இயேசு in the கிறிஸ்துவின் mighty name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அசாதாரண வல்லமை pass right now, உங்களுக்குள் கிரியை செய்யும். அந்த நிமிடம் அவனுடைய வீட்டில் விடுதலை வெளிப்பட்டது. பேதுருடைய வீட்டுக்கு வந்தார். சாதாரணமாக இயேசு வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும் 12 பேர் கூட இருப்பாங்க. லஞ்ச் உடனே ரெடி ஆக்கிருக்கும், மதிய உணவு உடனே ரெடி ஆகும். பத்ரோசிന്റെ அம்மாயம்மா, பேதுருடைய மாமி, அவள என்ன ரெடியா, அதுக்கு தயாரான பிள்ளை. മോള് പെട്രീഷയും കൂടെ കൂടിയ പിന്നെ തകർപ്പൻ ഭക്ഷണല്ലേ, മകളും കൂടെ ചേർന്ന പിന്നെ நல்ல உணவு தான். ലഞ്ച് റെഡിയാ, മതിയ ഉണവ് റെഡി. പക്ഷെ അന്ന് ஆனா அன்றைக்கு പത്രോസിന്റെ അമ്മായിമ്മയെ കാണുന്നില്ല, பேதுருடைய மாமியை பார்க்க முடியல. പത്രോസ് കാര്യം പറയുന്നില്ല, பேதுரு காரியம் சொல்லவும் இல்லை. യേശു അങ്ങോട്ട് കയറിയിട്ട് இயேசு அங்கே சென்று നേരെ പത്രോസിന്റെ അമ്മായിയമ്മയുടെ മുറിയിലോട്ട് ചെന്നു. பேதுருடைய மாமியுடைய அறைக்கு சென்று ടൈഫോയിഡ് പിടിച്ച് എഴുന്നേക്കാൻ വയ്യ കിടക്കുക, ജ്വരം പിടിത്ത് എഴുമ്പ മുടിയാമ, കഠിന ജ്വരമാണേ, കഠിന ജ്വരം, ടൈഫോയിഡ് വന്നവർക്കറിയാം വേദന. டைபாய்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கடினம். இயேசு அங்கே சென்றார், ஒன்றும் சொல்லல, கையை பிடித்தார்.
அவ எழும்புனா അപ്പോഴേ പോയി. അപ്പോഴേ സുഖമാണ്. അവള് നേരെ അടുക്കളയ്ക്ക് നേരെ അടുക്കളയ്ക്ക് പോയി. 2 ആഴ്ച ടൈഫോയിഡായിട്ട് കിടന്നോണ്ട് കുളിക്കാൻ പോലും പോകാതെ നേരെ അടുക്കളയിൽ പോയി എന്ന് പറഞ്ഞാൽ കഷ്ടമല്ലേ? 2 வாரம் டைபாய்டுல பாதிக்கப்பட்டிருந்தவ குளிக்க கூட போகாம கிச்சனுக்கு போறது எவ்வளவு கஷ்டம். എന്തിനാ ഓടിയേ? எதுக்கு போனா? കർത്താവിനും ശിഷ്യന്മാർക്കും ലഞ്ച് തയ്യാറാക്കാൻ. യേശുவுக்கு சீசர்களுக்கு மதிய உணவு ரெடி பண்ணி கொடுப்பதற்கு. ഇന്ന് രാത്രി നിന്നെ തൊട്ടാൽ രോഗശാന്തി മാത്രമല്ല 13 പേർക്ക് ലഞ്ച് തയ്യാറാക്കാനുള്ള നട്ടലൂടെ നിനക്ക് കിട്ടും. ആരോഗ്യം. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டால் ரோகசாந்தி விடுதலை மாத்திரமல்ல 13 பேருக்கு மதிய உணவு ஆயத்தம் செய்வதற்குரிய ஆரோக்கியத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். എനിക്കൊരു 3 മണിക്കൂറോടെ ഇവിടെ നിൽക്കാൻ കൊതിയുണ്ട്. எனக்கு ஒரு 3 மணி நேரம் கூட இங்க நிற்கும்படி ஆசை இருக்கிறது. 3 മിനിറ്റ് പോലും ഇനി എടുക്കുന്ന മര്യാദയല്ലെന്ന് എനിക്കറിയാം. 3 நிமிஷம் கூட எடுக்கிறது மரியாதை அல்ல என்பது எனக்கு தெரியும். എന്റെ കർത്താവിന് കഴിയും. என் தேவனுக்கு முடியும். ഈ വരുന്ന 4 ദിവസങ്ങൾ ഇനി അവൻ എന്തൊക്കെ കഴിയുമെന്ന് ഇതിനകത്ത് തെളിയിക്കട്ടെ. வருகிற 4 நாட்களில் அவருக்கு என்னென்ன தேவை செய்ய முடியும் என்பதை இங்கு அவன் வெளிப்படுத்த போகிறார். സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ രണ്ടാമത്തെ അതേ ജനറൽ കൺവെൻഷനിൽ ദൈവം ചെയ്യുന്ന അത്ഭുത പ്രവർത്തികൾ പ്രതീക്ഷിച്ചു വരാൻ വിശ്വസിക്കുന്നവർക്ക് വേണ്ടി ബലത്തോടെ വ്യാപരിക്കുന്ന അവന്റെ ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം ഇവിടെ വെളിപ്പെടുത്താൻ പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് കടന്നു വരാം.